ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். குட் ஈவினிங் எவ்ரி ஒன். ஆக்சுவலாக ஃப்ரைடே ஈவினிங்னாலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஈவினிங் இல்லைங்களா? ஸோ கிட்டத்தட்ட மறுநாள் நம்ம சாட்டர்டே ஆக போது ஒரு நல்ல எக்ஸைட்மெண்ட்டோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ இந்த ஈவினிங்கில் உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்டு இன்னைக்கான செஷனை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இன்னைக்கு செஷன் வந்து டிசைனிங் பற்றினது. ஸோ இன்னைக்கு டிசைனிங் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கிளாஸ் மாதிரி இது நாங்கள் ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து இன்னைக்கு ஒன் ஆஃப் தி டேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அண்ட் பிஃபோர் கோயிங் டு த செஷன் லெட் மீ இன்ட்ரோ மை செல்ஃப். என்னோட பேர் வந்து விக்னேஷ் அண்ட் ஐ எம் ஃப்ரம் லெட்ஸ் டாக் லெட்ஸ் கனெக்ட் ஹோஸ்டிங் டீம். அண்ட் யா நான் வந்து ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். ஸோ எனக்கும் வந்து ஆக்சுவலாக நான் ஒரு இசிஐ டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் டிசைனிங் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே டிசைனிங் பிடிக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த வகையில் எனக்கும் டிசைனிங் ரொம்பவே பிடிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ட் ஐ நீட் டு வெல்கம் அவர் ஹோஸ்ட் மோகன் சார். ஸோ எங்களுக்காக எப்பயுமே வந்து அழகாக டிசைனிங் வந்து சொல்லி கொடுப்பாரு. ஸோ ரியலி இது வெரி தேங்க்யூ சார், உங்களோட டைம் எங்களுக்காக வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது. அண்ட் யா பிஃபோர் கோயிங் டு தி செஷன் லெட்ஸ் டாக் லெட்ஸ் கனெக்ட் பற்றி கொஞ்சம் சொல்ல நினைக்கிறேன். ஆக்சுவலாக லெட்ஸ் டாக் லெட்ஸ் கனெக்ட் இது வந்து ஒரு ஓப்பன் பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட நாலேஜை வந்து எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து இந்த எங்களோட மெயினான மோட்டிவ். ஸோ இந்த இந்த பிளாட்ஃபார்மில் வந்து நாங்கள் வந்து குரூப் எங்கள் சாட் பாக்ஸ் வந்து குரூப் லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு யாருக்காவது இதே மாதிரி ஒரு செஷன் எடுக்கணும்னோ இல்லை உங்கள் ஃப்ரெண்டு யாராவது இதே மாதிரி ஒரு செஷன் எடுப்பாங்கன்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் ரெஜிஸ்டர் பண்ணி உங்களோட டேட்டையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ யா ஸோ ரொம்ப நேரம் பேச வரும்ல, செஷனுக்குள்ளே போயிடலாம். ஹலோ அண்ணா. ஓகே, தேங்க்யூ. ஓகேண்ணா, நான் கேன் டேக் கேர். உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் மைக் அன்மியூட் பண்ணி கேட்கலாம். ஸோ இது ஒரு நல்ல இன்ட்ராக்டிவான செஷனாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அண்டு ஸோ மற்ற நேரத்தில் வந்து மியூட்டில் இருந்தீங்க அப்படின்னா நாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அது அது வந்து சின்ன ஒரு ரெக்வஸ்ட் மாதிரி. யா தேங்க்யூ. எஸ்ண்ணா, ஓகேண்ணா. யா ஓகே, தேங்க்யூ ஸோ மச். சரி, இன்னைக்கு நம்ம வந்து பார்க்கறது வந்து டிசைன் செஷன்ல வந்து 3வது செஷன் நினைக்கிறேன். அண்ட் இன்னைக்கு வந்து என் வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? சப்போஸ் வாய்ஸ் டவுன் ஆயிடுச்சுன்னா நீங்க எனக்கு கொஞ்சம் யாராவது இன்ஃபார்ம் பண்ணுங்க, நான் டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் மாத்தி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். உங்க வீடியோ அண்ட் இன்னைக்கு செஷன்ல வந்து லைக் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான 3 டாபிக் பார்க்க போறோம். அண்ட் அடுத்த செஷன் லைக் அடுத்த செஷன்ல வந்து நம்ம போட்டோஷாப் குள்ள போக போறோம். வாய்ஸ் இஸ் நாட் ஆடிபிள். ஸோ அடுத்த செஷன்ல நம்ம போட்டோஷாப் பத்தி பார்க்க போறோம். எப்படி போட்டோஷாப்ல ஒர்க் பண்றது, எப்படி போட்டோஷாப்ல டூல்ஸ் ஹேண்டில் பண்ணணும், ஒரு டூலை வச்சு எப்படி வெவ்வேறு விஷயங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற டெக்னிக்ஸ்லாம் வந்து நான் ஷேர் பண்ண போறேன். அண்ட் எப்படி போஸ்டர்ஸ் ஒர்க் பண்ணணும், எப்படி லோகோஸ் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் செஷன்ல ஷேர் பண்ண போறேன். ஓகே, இன்னைக்கு செஷன்ல நம்ம பார்க்க போறது இன்ட்ரெஸ்டிங்கான 3 விஷயம் சொன்னோம்ல. ஒன்னு வந்து டிசைன் சென்ஸ்னா என்ன, ஏன் டிசைன் சென்ஸ் திரும்ப திரும்ப வந்து இவரு முன்னாடி ஏதாவது செஷன்ஸ் அட்டன் பண்ணாலும் தெரிஞ்சிருக்கும். ஏன் திரும்ப திரும்ப நான் டிசைன் சென்ஸை பத்தியே நான் சொல்லிட்டே இருக்கேன் அப்படின்றத பத்தி நான் சொல்றேன். ஸோ டிசைன் சென்ஸ் பத்தி பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கிரியேட்டிவிட்டி பத்தி பார்க்க போறோம். 2வது, 3வது வந்து கலர் தேரி பத்தி பார்க்க போறோம். இந்த 3 விஷயமே வந்து டிசைனர் இல்ல, ஜென்ரலாவே எல்லா இடத்துலயுமே வந்து ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் பர்டிகுலர்லி ஒரு போஸ்டர் மேக்கர், ஒரு டிசைன் பண்ண வந்த ஒரு கிராஃபிக் டிசைனரா ஆக போறீங்க அப்படின்னா, ஆர் ஒரு பேஷனேட் டிசைனரா ஆக போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த 3 விஷயத்துல நீங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். எந்த அளவுக்கு நீங்க டூல்ல அண்ட் டெக்னிக்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை விட 2 மடங்கு 3 மடங்கு வந்து இந்த 3 விஷயத்துக்கு நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதனால இந்த செஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு செஷனா இருக்க போகுது. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் கூட இது. சரி, ஒரே ஒரு விஷயம். ஓகே, ஸோ என்னை பத்தி நான் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துறேன். மன்னிச்சிருங்க, தண்ணி எடுக்க போயிருந்தேன், மன்னிச்சிருங்க. அண்ட் என்னை பத்தி நான் ஒரு பேசிக்கான இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றேன். எனக்கு வந்து கிராஃபிக் டிசைனிங் ரொம்ப பிடிக்கும். லைக் நான் எங்க வீட்டுல கம்ப்யூட்டர் வந்த போது 2008 7 8 நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து எங்க அண்ணன் கம்ப்யூட்டர் வாங்கி வச்சிருந்த போது நான் கேம்ஸ் எந்த அளவுக்கு விளையாண்டனோ அந்த அளவுக்கு வந்து போட்டோஷாப்ல போயிட்டு பேசிக்கான சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தேன். லைக் மார்க்கிங் பண்றது, அந்த டைம்ல அது கொஞ்சம் பீக்கா இருந்துச்சு. நிறைய பேர் பண்ணியிருப்போம் கண்டிப்பா. 90s கிட்ல நிறைய பேர் வந்து போட்டோஷாப் அப்படி யூஸ் பண்ணியிருப்போம். அப்படி வந்து போட்டோஷாப் வந்து எனக்கு அப்படி ஒரு கிரேஸ் இருந்துச்சு. டிசைனிங்ல அப்படி ஒரு கிரேஸ் பேசிக்கா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு சுரேன் அண்ணா ஒரு வந்து எனக்கு டிசைனிங் கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண
கிராஃபிக் டிசைனிங்குள்ள வந்துட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் வந்து கிராஃபிக் ஒரு பேசிக் டிசைனரா வந்து இன்னொரு அண்ணா கிட்ட ஒரு வெப் டெவலப்மெண்ட் கம்பெனில ஒர்க் பண்ணேன், வசந்த் அண்ணாவோட கம்பெனில. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீலான்சிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பிகாஸ் நான் வந்து ஒரு ஸ்டோரி டெல்லர், எனக்கு எஜுகேஷன் இன்ட்ரெஸ்ட் இருக்கனால கம்ப்ளீட்லி என்னோட கரியர் வந்து எஜுகேஷன் ஓரியன்டா மாத்திட்டேன். ஸோ அதனால என்னுடைய நீட்ஸுக்கு இருக்க மாதிரி நிறைய பேர் இங்க அதுக்காக அந்த ரீசனுக்காகவும் வந்து நமக்கு தேவையான போஸ்டர்ஸ் ரெடி பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுக்காக நிறைய பேர் இங்க இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து என்னோட தேவைகளுக்கான போஸ்டர்ஸை ரெடி பண்றது, நான் ஒரு ஆர்கனைசேஷன் வச்சிருக்கேன், திண்ணை த ஸ்டோரி டெல்லர்ஸ் அப்படின்ட்டு. அதுக்கான போஸ்டர்ஸ், அதுக்கான லோகோ, அதுக்கான சின்ன சின்ன வீடியோ, அனிமேஷன் வீடியோ ரெடி பண்றது, இந்த மாதிரியான விஷயத்துக்கு என்னோட கிராஃபிக் டிசைனிங் ஸ்கில்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அண்ட் ஃபோட்டோஷாப் பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டூல். பிகாஸ் நான் வந்து டிசைனிங்கை கத்துக்க ஆரம்பிச்சதுன்னு பாத்தீங்கன்னா எம்எஸ் பெயிண்ட்ல தான் கத்துக்க ஆரம்பிச்சேன். சும்மா சின்ன சின்னதா வரைய ஆரம்பிப்போல. ஸோ அதுல இருந்தே நம்ம டிசைன்ஸை டிஜிட்டலா கத்துக்க ஆரம்பிக்கலாம். ஸோ அப்படி தான் ஆரம்பிச்சேன். அதே மாதிரி தான் நான் ஃபோட்டோஷாப் பார்க்குறேன். ஃபோட்டோஷாப் வந்து நான் எம்எஸ் ஆஃபீஸரே அடுத்த வெர்ஷன் அப்படின்னு தான் பார்க்குறேன். ஸோ இப்படிதான் வந்து என்னோட கரியர் வந்து டிசைனிங் கரியர் ஆரம்பிச்சது. அண்ட் இன்ன வரைக்கும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. நான் இன்னமும் கத்துட்டு தான் இருக்கேன். இன்னும் நிறைய இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் நாலேஜை எனக்கு என்கிட்ட இருக்க சின்ன சின்ன இன்புட்ஸ் வந்து நான் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ ஏஹெச்பி வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்மா பார்த்தேன். ஸோ இந்த இடத்துல நான் வந்து என்னோட ஸ்கில்ஸை ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன். அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, டிசைன்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து என்னோட டிசைனுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நான் வந்து பண்ற டிசைன்ஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் டிசைனையும் நான் வந்து ஆர்ட்டா தான் பாக்குறேன். ஒரு போஸ்டர் பண்ணாலும் சரி, ஒரு லோகோ பண்ணாலும் சரி, ஒரு பேசிக்கான டெக்ஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபேஸ்புக்ல வந்து ப்ரொஃபைல் பிக்சர் வைக்கிறதுல இருந்து, ஃபேஸ்புக்ல அந்த வால்பேப்பர் வைக்கிறது, போன்ல வால்பேப்பர் வைக்கிறது வந்து எல்லாத்துலயுமே வந்து நான் அதையும் வந்து ஒரு டிசைனா தான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ அதுல வந்து எந்த விஷயம் ரொம்ப அழகா இருக்கணும், எது வைக்கணும், எது வைக்கக்கூடாது அப்படின்லாம் பார்த்து எனக்கு வைக்கிற ஒரு ஹேபிட் வந்துருச்சு. ஸோ அது பாத்தீங்கன்னா நான் பாக்குற எல்லா இடத்துலயுமே வந்து என்ன டிசைன்ஸ் வந்து நிறைய ரிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிச்சது. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன், இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். லைக் நமக்கு வந்து டிசைன் சென்ஸ் இருக்குன்றது, டிசைன்ஸ் வந்து நம்ம நிறைய யூஸ் பண்றோம் அப்படின்னும் போது நம்மளோட ஃபீலே வந்து வேற மாதிரி இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த ரூம் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த ரூம் வந்து முன்னாடி நார்மல் வாலா தான் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் அந்த டிசைன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ரூம்குள்ள நான் இப்பதான் வரணும், அப்ப எனக்கு ஆட்டோமேட்டிக்கா என்னோட மைண்டே வந்து வேற ஒரு ஃபீல் போயிடுது. ஸோ அப்போ ஒரு டிசைன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனாலதான் நம்ம கிட்ட வந்து ஒரு டிசைன் வந்து கேட்கறாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம், டிசைன் சென்ஸோட ஒரு டிசைனை பண்றோமா, டிசைன் சென்ஸ் இல்லாம பண்றோமா அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஸோ டிசைன் சென்ஸ் நான் என்னன்னு சொல்லிடுறேன். குட் டிசைன் அண்ட் பேட் டிசைனுக்கான வித்தியாசம் தான் வந்து டிசைன் சென்ஸ் தீர்மானிக்குது. ஒரு டிசைன் வந்து ரொம்ப மொக்கையா இருக்கு, மட்டமா இருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஏதாவது பார்த்தா வந்து என்ன அவ்வளவு மட்டமா இருக்கு, இது பார்த்தா டிசைன் மாதிரியே இல்லையா அப்படின்னா நமக்கு தோணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம டிசைன் கத்துக்க வரதுனால, டிசைன்ல இன்ட்ரெஸ்ட் இருக்க பீப்புள்னால கண்டிப்பா நமக்கு வந்து ஒரு டிசைனை பார்த்தோன்னே தெரியும் நம்ம பண்றோமா இல்லையான்றது இல்லை. ஒரு டிசைனை பார்க்கும்போது தெரியும், இது ஓகே, இது சுமாரா இருக்கு, இது மொக்கையா இருக்கு, இது படு கேவலமா இருக்கு அப்படின்னா நமக்கு தோணும், ஆப்வியஸா தோணும். ஆனா இன்னும் வேற டிசைன்ஸ் பார்க்கும்போது, நல்லா இருக்கு டிசைன் பார்க்கும்போது, வா இந்த டிசைன் செம்மையா இருக்கு, இது பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல் வரும். ஸோ இந்த ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சினாரியோ யோசிச்சுப்போம். ஒரு டிசைனர் இருக்காரு. ஒரு டிசைனர் ஒரு போஸ்டரை ஒரு 2 hours டைம் எடுத்துக்கிறாரு. 2 hours டைம் எடுத்து டிசைன் சென்ஸே இல்லாம மட்டமா கலர் தேடி யோசிக்கல, டிசைன் சென்ஸ் யோசிக்கல, அலைன்மெண்ட் யோசிக்கல, கிரியேட்டிவிட்டி கிடையாது, எதுவுமே இல்லாம 2 மணி நேரம் டைம் எடுத்து ஒரு போஸ்டர் ரெடி பண்றாப்புல அப்படின்னு அந்த போஸ்டரும் வச்சிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு 2 மணி நேரம் எடுத்திருக்காரு. இப்போ அவர் டிசைன் சென்ஸ், கிரியேட்டிவிட்டி, கலர் தேரி எல்லாத்தையும் போட்டு அதே 2 மணி நேரத்துல வந்து ஒரு போஸ்டர் பண்ணிருக்காரு. இப்போ சேம் கான்டென்ட் அப்படின்னா ஆப்வியஸா எல்லாரோட மைண்ட் செட்டும் ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த டிசைன் தான் வரும். பிகாஸ் வந்து அது ரொம்ப அட்ராக்டிவா ஃபீல் பண்ணுவோம். எந்த ஒரு விஷயம் நம்ம ஆர்கனைஸ்டா டிசைன் சென்ஸோட வைக்கிறோமோ அது பயங்கர அட்ராக்ஷன் வந்து கொண்டு வரும். ஸோ அதனாலதான் டிசைன் சென்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்றேன். டிசைன் சென்ஸ்ல வந்து என்னென்ன வரும், டிசைன் சென்ஸ்னா என்ன, அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கும் அப்படின்றத பத்தி நான் பார்க்கறேன். ஒரு 4 பாயிண்ட் பத்தி பேசுறேன். பேசிக்கான ஒரு 4 பாயிண்ட், ரொம்ப இம்பார்ட்டன்டான 4 பாயிண்ட். 1, டிசைன் சென்ஸ்ல வந்து கிரியேட்டிவிட்டி இருக்கும். லைக் கிரியேட்டிவிட்டி இன் த சென்ஸ் கிரியேட்டிவிட்டி ஆர் ஸ்டைல், உங்களோட யூனிக்னஸ், அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து கண்டிப்பா உங்க டிசைன் சென்ஸ்ல, உங்களோட டிசைன்ஸ்ல வந்து வேண்டியிருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து கலர்ஸ் பத்தின ஒரு ஐடியாலஜி இருக்கும், கலர் தேரி பத்தி தெரிஞ்சிருக்கும். ஸோ எந்த மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணோம்,
எந்த கலரை ஃபோர்கிரவுண்ட்ல யூஸ் பண்ணணும், எந்த கலர்ஸ் பேக்ரவுண்ட்ல யூஸ் பண்ணணும், நம்ம ஹைலைட் பண்ணி காட்ட போறோம்னா எந்த கலர்ஸ்ல இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பர்டிகுலர் பொருள், ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பர்டிகுலர் போஸ்டர் எதுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் எங்க போக போகுது, அது டிஜிட்டலா போக போகுதுன்னா என்ன மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணும், பிரிண்டரா போக போகுதுன்னா என்ன மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணும், இல்ல அந்த பேனர் அடிச்சு வைக்க போறாங்கன்னா என்ன மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணும், அதுக்கு வந்து லைட் செட் பண்ண போறாங்கன்னா எப்படி என்ன மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணும், நைட் டைம்ல தான் விசிபிளா இருக்க போற போஸ்டர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய கடைங்க பார்த்தா நைட் டைம்ஸ்ல மட்டும் ஓப்பன் ஆகிற கடைகள் இருக்கும். ஸோ அப்போ வந்து நைட் டைம்ல அந்த லைட்லாம் போடும்போது அந்த போஸ்டரே பார்க்க வேற மாதிரி இருக்கும், அவங்களோட கடை பேனரே பார்க்க வேற மாதிரி இருக்கும். ஸோ அப்படின்னா நம்ம என்ன மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணோம், ஹோட்டலுக்குன்னா என்ன மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணோம், ஒரு எஜுகேஷனல் ஆர்கனைசேஷனுக்கு என்ன மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணணுன்றது கலர் தியரியில் நிறைய, அது ஒரு பெரிய வாஸ்டான ஒரு ஃபீல்டு. பட் ஆனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா இதை நம்ம பை ப்ராக்டிஸ்லேயே கத்துப்போம். லைக் நம்ம நிறைய இப்போ இந்த அடுத்த பாயிண்ட்ல வரப்போ சொல்லுறேன், நிறைய ரெஃபரன்ஸ் பார்க்கும்போது நம்ம நிறைய விஷயம் கத்துக்க ஆரம்பிச்சோம். அப்படி கலர் சென்ஸ் வந்து நம்ம ஈஸியா நிறைய கத்துப்போம். ஸோ பேசிக்கான விஷயம் சொல்றேன், ரெண்டே விஷயம் தான், ஒன்னு ஃபோர்கிரவுண்ட், இன்னொன்னு பேக்ரவுண்ட். இந்த ரெண்டு விஷயத்த வச்சுதான் நம்ம வந்து கலர் தியரியை பத்தி பார்ப்போம். ஸோ கலர் தியரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் பிளேஸ்மெண்ட். ஸோ எனக்கு வந்து டிசைனிங்ல ரொம்ப பிடிச்சி நான் ரசிச்சு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ். எந்த விஷயத்த எங்க வைக்கலாம் அப்படின்றது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்னோட மெஜாரிட்டியான டிசைன்ஸ்ல வந்து என்னோட 90% 95% வந்து நான் டைப்போகிராஃபி தான் நிறைய யூஸ் பண்ணுவேன். லைக் டெக்ஸ்ட் நிறைய யூஸ் பண்ணி பண்றதா டைப்போகிராஃபி. ஸோ அப்படி டைப்போகிராஃபி யூஸ் பண்ணும்போது அந்த டெக்ஸ்ட் எந்த டெக்ஸ்ட் பெருசா வைக்கலாம், எந்த டெக்ஸ்ட் சின்னதா வைக்கலாம், எதை எங்க வைக்கலாம், ரைட்ல வைக்கலாமா, பாட்டம்ல வைக்கலாமா, மிடில் வைக்கலாமா. ஸோ அப்படிதான் நான் நிறைய அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அது வந்து ரொம்ப மெனக்கட்டு பண்ணுவேன். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அந்த பிளேஸ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிக்சரை யூஸ் பண்ணா பிக்சரோட பிளேஸ்மெண்ட் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லோகோ யூஸ் பண்றோம்னா ஒரு பிக்சர்ல ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஒரு போஸ்டர் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோம். அந்த போஸ்டர்ல லோகோ ஒரு பர்டிகுலர் பொசிஷன்ல தான் இருக்கணும். நம்ம போட்டு லோகோத்துக்கு அங்கங்க வைக்க கூடாது. ஸோ பிளேஸ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மேபி போஸ்டரோட டாப், ரைட் ஆர் லெஃப்ட் இதுல எங்கேயா வச்சோம்னா ரொம்ப நீட்டா போஸ்டரை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கும். நான் யூஸ் பண்ற மெஜாரிட்டியான போஸ்டர்ஸ்ல நான் வந்து லோகோஸ் வந்து ரைட் டாப் கார்னர்ல தான் இருப்பேன். அதுலயும் ஒரு ஸ்பேஸ் விட்டு இருப்பேன். நான் சில எக்ஸாம்பிள்ஸ் அப்புறம் காட்டுறேன். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிளேஸ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம என்ன பண்ணிடுவோம்னா பிளேஸ்மெண்ட்ல நிறைய ரொம்ப சின்ன மிஸ்டேக்கா தான் ரொம்ப அதுல பெருசா மெனக்கெல்லாம் போகும்போது அந்த போஸ்டரோட இம்பாக்டே வந்து ரொம்ப மாறிடும். இப்ப இந்த ஸ்கிரீனை நீங்க பாத்துட்டு இருப்பீங்க. இந்த ஸ்கிரீன்ல இந்த ஜூம் வந்து டிசைன் பண்ணும்போது யூஎக்ஸ் டிசைன் யூஐ டிசைனர் என்ன பண்ணிருப்பாங்க, நடுவுல வந்து ஒரு போர்ஷன் ஏரியால வந்து வீடியோ விஷுவலைஸ் ஆகணும், கீழே வந்து ரைட் பாட்டம்ல வந்து வேற ஸ்பீக்கர்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகணும், லெஃப்ட் பாட்டம்ல கீழே வந்து ஒயிட் டெக்ஸ்ட்ல நேம் வரணும், பேக்ரவுண்டு பிளாக்கா இருக்கணும், டாப்ல வந்து ரெக்கார்ட் ஆப்ஷன் வரணும் டாப் லெஃப்ட்ல, இப்படின்லாம் வந்து டிசைன் பண்ணி வச்சிருக்காங்களா. இது எல்லாமே வந்து ஒரு பிளேஸ்மெண்ட்ல இருக்கு. இப்ப இந்த யோசிச்சு பாருங்க, இந்த இப்ப வந்து ஒரு 4 பிளேஸ்மெண்ட் பத்தி நான் இப்ப சொன்னேன். அந்த ரெக்கார்ட் ஆப்ஷனு, கீழே என்னோட நேமு, அண்ட் வந்து இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஐகான். ஸோ இது எல்லாமே வந்து வேற வேற பிளேஸ்மெண்ட்ல இருக்கு, கச்சாமச்சா இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கும். இப்ப இது இங்க வந்து உங்களோட பிரைம் அட்டென்ஷன் எங்க இருக்குன்னா இந்த வீடியோல தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பிளேஸ்மெண்ட் உடைய ரொம்ப முக்கியமான பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ பிளேஸ்மெண்ட்டை நீங்க கரெக்டா வச்சீங்கன்னா உங்க போஸ்டர் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு பெரிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ அண்ட் முன்னாடி ரொம்ப ரொம்ப முக்கியமான 4வது விஷயம் சொல்ல போறேன். தட் இஸ் அப்டேட்டடா இருக்கணும். ஒவ்வொரு டிசைனரும் அப்டேட்டடா இருக்கணும். அப்டேட்டடா இல்லைன்னா நீங்க என்னதான் மெனக்கிட்டாலும் கலர் தேரி பார்த்தாலும் பழைய கலர் தேரி தான் பார்ப்பீங்க. இல்லைன்னா வந்து முன்னாடியே வச்சிருந்த ஐடியாஸ் வச்சே நீங்க வந்து ட்ரை பண்ணிட்டே இருப்பீங்க. உங்க போஸ்டர்ஸ் வந்து அவ்வளோ ரீச் ஆகாது. நிறைய பேருக்கு வந்து பிடிக்காம கூட போக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நம்ம அப்டேட்டட் ஆயிக்கும். ஏன்னா இப்ப என்னன்னா நிறைய வந்து போஸ்டர்ஸ் பார்க்கும்போது என்ன பண்ணுவோம்னா நம்ம ஓல்ட் போஸ்டர்ஸ் வந்து பண்றோம். இப்போ வந்தீங்கன்னா நான் ஒரு டிக்கெட் போஸ்டர் எல்லாம் பார்த்திருக்கேன். இப்ப ரீசெண்டா எனக்கு தெரிஞ்ச ரீசெண்டா பார்க்கக்கூடிய போஸ்டர்ஸ் எல்லாம் கூட இப்ப நான் நெட்ல பார்த்தேன். சிலர் வந்து எப்படி பண்றாங்கன்னா ரொம்ப பழைய ஃபார்மெட் எடுத்து பண்றாங்க. ஸோ அப்படி பண்ணலாம். அதுல வந்து ரொம்ப அழகா அதுல பிளேஸ்மெண்ட்லாம் பக்காவா வச்சிருக்காங்க, பயங்கரமா பண்றாங்க. பட் ஆனா என்னன்னா அது பழைய விஷயம் அப்படின்னு வந்து ஒரு ஒரு சலிப்பு கொடுத்துருது. அதுல பெரிய அட்ராக்ஷன் வரமாட்டாங்க. ஸோ அதுவே ட்ரெண்டியா இருக்கு அப்படின்னா வந்து அது வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், ஒவ்வொரு வருஷத்துக்குமே ஒரு ட்ரெண்ட் இருக்கு. டிசைன் ட்ரெண்ட் அப்படின்றது வருஷத்துக்கு ஒண்ணு இருக்கு. லாஸ்ட் இயர் ட்ரெண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ட்ரெண்ட். பட் இந்த இயரோட ட்ரெண்ட் வந்து சான்ஸே இல்ல. ஆர்டிஸ்டா இருக்கக்கூடிய எல்லா பீப்புளுக்குமே வந்து ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு ட்ரெண்டா வந்து இந்த வருஷம்
டிசைன் ட்ரெண்ட் மாறி இருக்கு. ஸோ இந்த வருஷம் வந்து டிசைன் ட்ரெண்ட் நீங்க பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன், லாஸ்ட் செஷன் ஷேர் பண்ணியிருந்தேன். இல்லைன்னா வந்து நீங்க எனக்கு தனியா பிங்க் பண்ணுங்க, நான் அதை பத்தி சொல்றேன். பிகாஸ் அந்த டிசைன் இந்த வருஷம் டிசைன் ட்ரெண்ட் புரிஞ்சுக்கிறதுக்குனே நமக்கு கொஞ்சம் தனியா நேரம் செலவு பண்ணும். அந்த அளவுக்கு வந்து ஒரு பயங்கர இன்டெலக்சுவலா கான்செப்சுவலான ஒரு டிசைன் ட்ரெண்ட் இந்த வருஷம் இருக்கு. அண்ட் நானே வந்து பயங்கர எக்ஸைட்டடா இருக்கேன் அதுல போஸ்டர்ஸ் ரெடி பண்றதுக்கு. இப்ப நான் அதுலதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட அடுத்த போஸ்டர் ஒன்று ரெடி பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை வந்து நான் என்னோட இந்த 2020 கம்ப்ளீட் முடிஞ்சளவுக்கு எத்தனை விஷயங்களை அதை இன்செர்ட் பண்ண முடியுமோ அத்தனை விஷயத்தையும் கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். நான் மேபி அதுக்கு ஒன்னாங்க கழிச்சு இந்த ட்ரெண்ட் பத்தி நான் உங்களுக்கு ஒரு பேசிக்கான விஷயம் சொல்றேன். ஒரு 8 விஷயம் அதுல இருக்கு. அதை பத்தி நான் உங்களுக்கு சில ஐடியாஸ் கொடுக்குறேன். சோ இந்த மாதிரி இந்த பேசிக் 4 விஷயம் தான். 4 விஷயம் என்ன? ஓகே, கிரியேட்டிவிட்டி, கலர் தியரி, பிளேஸ்மெண்ட்ஸ் அண்ட் வந்து ட்ரெண்ட். இந்த 4 முக்கியமான விஷயத்த நீங்க பார்த்தாலே போதும், உங்க டிசைன் சென்ஸ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் ஆயிடும். ஸோ இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நீங்க மாத்திக்கிட்டே போகலாம். அதுக்கப்புறம் நீங்க பண்ண வேண்டிய ஒவ்வொரு டிசைனரும் பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ரெஃபரன்ஸ் பார்க்கறது. அதை பத்தி நம்ம உங்களுக்கு எக்ஸாம்பிளோட காட்ட போறேன். இப்ப நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் விஷயம் முடிச்சிட்டேன். இதுலதான் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். அதுக்கப்புறம் வந்து இன்னும் டீட்டெயிலா கொஞ்சம் தியரிட்டிக்கலா போக போறோம் அண்ட் சில எக்ஸாம்பிள்ஸ் காமிச்சு பேச போறோம். ஸோ அதனால நீங்க இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க யாராவது ஹலோ கேளுங்க. மோகன், நான் நாகேந்திரன் பேசுறேன். ஸோ 4ல வந்து கலர் யூசேஜ், கலர் எப்படி எந்த கலர் லைட் பேக்ரவுண்ட் அதை சூஸ் பண்றது சொன்னீங்க. நெக்ஸ்ட் வந்து பிளேஸ்மெண்ட் ஆஃப் டெக்ஸ்ட், அதுக்கப்புறம் வந்து அப்டேட் டு தி ரிலவெண்ட் லேட்டஸ்ட் ட்ரெண்ட். ஸோ இன்னொன்னு கிரியேட்டிவ் தாட்ஸ். கிரியேட்டிவிட்டி. ஓகே, ஷூர், தேங்க்ஸ். ஓகே ஓகே ஓகே, நோ டவுட்ஸ்னு ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க. நோ டவுட்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போடலாமா? அடுத்து போயிட்டுமா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா வேற யாருக்காவது? எங்க ஸ்கூல் டைம்ல எங்களோட தமிழ் வாத்தியார் சொல்லுவாரு, ஒண்ணு புரிஞ்சவன் டவுட் கேட்கவே மாட்டான், இன்னொன்னு புரியாதவனும் டவுட் கேட்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதை பத்தி பெருசா இன்ட்ரெஸ்டே காட்டாதனும் அமைதியா இருந்தோம் அப்படின்ட்டு. கத்துக்கணும்னு நிறைய பேர் வந்து அப்படி இருப்பாங்க. நான் இங்க வந்து நிறைய பேர் வந்து புரிஞ்சிருச்சுன்னு எடுத்துக்கிறேன். ஸோ நீங்க டவுட் கேட்காம பார்த்தா அவங்க எல்லாருக்குமே வந்து நான் முன்னாடி சொன்ன விஷயங்கள் புரிஞ்சிச்சு நம்புறேன். ஸோ நான் அடுத்த விஷயத்துக்கு போலாமா? போறேன். ட்ரெண்ட்ன்ற விஷயத்துல நான் இன்னொரு விஷயம் மட்டும் சொல்லிட்டுமா, அந்த 8 பாயிண்ட்ஸ் பத்தி பேசிக்கான சில விஷயம் சொல்லிடுறேன். யாராவது இந்த டிசைன் ட்ரெண்ட் போய் பாத்தீங்களா? நான் லாஸ்ட் டைம் வந்து ஷேர் பண்ணிருந்தா, நீங்க யாராவது அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நீங்க யாராவது அதை பத்தி பார்த்திருக்கீங்க, படிச்சிருக்கீங்க, ஏதாவது தெரியுமா? ஓகே, டிசைன் ட்ரெண்ட்னா நான் என்ன ஒரு பேசிக்கான விஷயம் சொல்றேன். ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு 2012, 13 அந்த மாதிரி இல்ல 2010 அந்த மாதிரி டைம் பீரியட்ல நான் டிசைன் கத்துக்க ஆரம்பிச்ச டைம் பீரியட்ல நிறைய டிசைன்ஸ் எப்படி இருக்கும்னா கிரேடியன்ட்ல பண்ணுவாங்க. அப்படியே வந்து ஒரு மாதிரி ஷைனி ஆப்ஜெக்டா இருக்க மாதிரி பண்ணுவாங்க. அண்ட் 3D எம்போஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸா வந்து நிறைய பண்ணுவாங்க. அப்போ போட்டோஷாப்லயே வந்து ஒரு ஆப்ஷன், பேட்டர்ன் ஆப்ஷனே இருக்கும். ஸோ பேட்டர்ன்ஸ் வச்சு நிறைய விஷயம் பண்ணுவாங்க. நிறைய போஸ்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்க, பேனர்ஸ் இல்லைன்னா கடையோட நேம் போர்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் பண்ணியிருப்பாங்க அந்த டைம்ல. டெக்ஸ்டர்லாம் கல்லு மாதிரி டெக்ஸ்டர் போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி நிறைய புல்லு மாதிரி டெக்ஸ்டர் போட்டு பண்றது. அப்புறம் இன்னொரு டைம் வந்து போட்டோஸை வச்சு பண்ற மாதிரி நிறைய ஒரு ட்ரெண்ட் மாறிச்சு. இப்படி ட்ரெண்ட் வந்து மாறிட்டே இருக்கும். இப்போ இருக்க வந்து ட்ரெண்ட் ஒரு இடத்துல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நிமிஷம், இப்படி ஒரு ட்ரெண்ட் வந்து சும்மா ரொம்ப பிளைனான ட்ரெண்ட், இதுல வந்து பெருசா போடாம அப்படி ஒரு ட்ரெண்ட் வந்துச்சு. அண்ட் இன்னொரு ட்ரெண்ட் நான் சொன்னது கிரேடியன்ட் ட்ரெண்ட். ஸோ இந்த மாதிரி கிரேடியன்ட் யூஸ் பண்ற ஒரு ட்ரெண்ட் வந்துச்சு. இந்த மாதிரி கிரேடியன்ட் கலர்னா 1, 2 இல்லைன்னா சில நிறைய கலர்ஸ், 1ல இருந்து பல கலர்ஸ் வந்து ஏத்தி இறக்கிருப்பாங்க, அதோட ரேஷியோவை மாத்திருப்பாங்க. கிரேடியன்ட் கலர்ஸ் யூஸ் பண்றது. அண்ட் இந்த மாதிரி ஒரு டைம் பீரியட்ல இந்த மாதிரி நிறைய போஸ்டர்ஸ் பார்த்துருக்கோம். போட்டோஷாப்ல இருக்க ட்ரிக்ஸ் வச்சு நிறைய ஒரு ட்ரெண்ட் ஜென்ரேட் ஆச்சு. அப்படி ஸ்டில் அவுட் ஆகி உடஞ்சு போடுறதும், இல்ல அது வந்து பட்டர்ஃபிளைஸ் வர மாதிரியும், இல்ல அதுல நேம்லயே வந்து படங்கள் இருக்க மாதிரி, அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் எல்லாம் கூட வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ரொம்ப அப்கிரேடடான ட்ரெண்ட் வந்துச்சு அப்படின்னா
ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருந்த போட்டோஷாப் டிசைன்ஸ் எல்லாம் பயங்கர மெனக்கெட்டு பண்ணிட்டு இருந்த டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளிஃபை பண்ண ஆரம்பிச்சாங்க. மினிமலிஸ்ட்னு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ரெண்ட் வந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ட்ரெண்ட் வந்து மினிமலிஸ்ட். மினிமலிஸ்ட்னா ரொம்ப சிம்பிளா நிறைய எதுவுமே போட்டிருக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இது கூட பாருங்க. இப்ப இது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மினிமலிஸ்ட் டிசைன் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இது வந்து ஒரு ஆக்சுவலா இது வந்து ஒரு மைல்ஸ்னா ஒரு சாக்லேட் குக்கீஸ், கப் கேக், காஃபி, அது ஏதோ சாக்லேட்ஸ் எல்லாம் வந்துச்சு நினைக்கிறேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா ஒரு பேக்ரவுண்ட் கலர், ஒரு ஃபோர்கிரவுண்ட் கலர், நேம், முடிச்சுட்டான். டீடைல் ரொம்ப சிம்பிளா முடிச்சுட்டான். மினிமலிஸ்ட் அவ்வளவுதான். எக்ஸ்ட்ரா நிறைய விஷயம் போடவே இல்லை. ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க எல்லாத்தையுமே. அதே மாதிரி நீங்க பின்னாடி பார்த்துட்டு இருக்க இந்த போஸ்டர்ஸ் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் வரைஞ்சதுதான். இந்த போஸ்டர்ஸ் எல்லாம் படத்தோட போஸ்டர்ஸ், மினிமலிஸ்ட் போஸ்டர்ஸ் சொல்லுவாங்க. லாஸ்ட் செக்ஷன் க்ளோஸ் அப்ல காமிச்சிருவது எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போஸ்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளிஃபைடா என்ன தேவையோ அந்த விஷயத்த ரொம்ப எவ்வளவுக்கு எவ்வளவு கம்மி பண்ணி டீடைல்ஸ் கம்மி பண்ணி பார்த்தோன்னே புரியுற மாதிரி பண்றதுக்கு தான் மினிமலிஸ்ட் போஸ்டர். இந்த மாதிரி ஒரு பீரியட் இருந்துச்சு, ஒரு ட்ரெண்ட் உருவாச்சு. இன்னி வரைக்கும் அந்த ட்ரெண்ட் நல்லாவே இப்போ ஈவன் 2020 ட்ரெண்ட்லயுமே இது வந்து ஒரு அங்கமா வச்சிருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான ட்ரெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ட்ரெண்ட், நான் இதுல முன்னாடி சொன்னேன், நான் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது டைப்போகிராஃபி. டைப்போகிராஃபி அப்படின்னா நிறைய டெக்ஸ்ட் யூஸ் பண்றது. நிறைய இப்போ பாத்தீங்கன்னா இப்ப நான் முன்னாடி காமிச்ச இந்த எல்லாமே பாத்தீங்கன்னா டைப்போகிராஃபி தான். இது வந்து கவர் டிசைனே வந்து இதை விட்டுட்டீங்க அப்படின்னா கவர் டிசைனே பாத்தீங்கன்னா டைப்போகிராஃபி தான் பண்ணி வச்சிருக்காங்க. நான் இன்னொரு புக் எடுத்துக்காரேன். Just a minute. Yeah, okay. So இது பாத்தீங்கன்னா ஃபுல் டைப்போகிராஃபி தான். இந்த போஸ்டரே வந்து வேற எந்த விஷயமே பெருசா பண்ணல, வெறும் டெக்ஸ்ட் மட்டும் தான் போட்டு அந்த நேம் ஆத்தர் இதெல்லாம் போட்டே வந்து வச்சுட்டாங்க. ஸோ டைப்போகிராஃபி இஸ் வெரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ரெண்டா மாறுச்சு. அண்ட் இன்னி வரைக்கும் டைப்போகிராஃபி ஒரு பெரிய என்ன சொல்ற டிசைன் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ட்ரெண்ட்னு பார்த்தோம்னா டைப்போகிராஃபி. ஸோ நிறைய டெக்ஸ்ட் வச்சு பண்றதுதான் டைப்போகிராஃபி. அண்ட் இப்போ இருக்க 2020 ட்ரெண்ட்லயுமே வந்து டைப்போகிராஃபி ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு அங்கமா வச்சிருக்காங்க. எப்படி வந்து மினிமலிஸ்டிக் வச்சிருக்காங்களோ அதே மாதிரி டைப்போகிராஃபியும் வச்சிருக்காங்க. ஸோ கம் பேக் டு 2020 பத்தின ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா கொடுத்துறேன். 2020 டிசைன் ட்ரெண்ட்ல ஆர்டிஸ்டிக் டிசைனிங் ட்ரெண்டா கொண்டு வந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம படம் வரைஞ்சிட்டு தான் இருப்பாங்க. ஸோ முன்னாடி போஸ்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வரைகிற மாதிரி இருக்கும். அண்ட் வால் பெயிண்டிங் பண்ற மாதிரி இருக்கும், வால்ல ஸ்ப்ரே பெயிண்டிங் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப இருக்க ட்ரெண்ட் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்டிக் ட்ரெண்டா கொண்டு வந்துட்டாங்க. பிரஷ் வச்சு பெயிண்ட் கேன் வச்சு ஸ்ப்ரே பண்ற மாதிரி, வால்ல பெயிண்ட் பண்ண மாதிரி. ஸோ அந்த மாதிரி நம்ம போஸ்டர்ஸ் எல்லாமே பார்க்க இனிமே அந்த மாதிரி தான் இருக்க போகுது. நிறைய டைப்போகிராஃபில வந்து அந்த மாதிரி பண்ணி அப்படிதான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அதே மாதிரி நிறைய லைன்ஸ் வர மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அண்ட் கொஞ்சம் பயங்கர காம்ப்ளிகேட்டடாகவும் இருக்க போகுது அந்த விஷயம். பட் அதுலயும் நீங்க பர்டிகுலரா சில விஷயத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் தான் நான் நெக்ஸ்ட் செஷன்ல உங்களுக்கு கம்ப்ளீட்டா அதை பத்தி எல்லாம் சொல்லி தரப்போறேன். அடுத்த போட்டோஷாப் சொல்லி தரும் போது 2020 டிசைன் ட்ரெண்ட் வச்சு தான் சொல்லி தரப்போறேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா டெப்த் யூஸ் பண்ணிப்பாங்க. டெக்ஸ்டோட டெப்த், ஃபிளாட்டான டிசைன் ஒரு கட்டத்துல லைக் ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஃபிளாட் டிசைன் ஒரு கான்செப்ட் வந்துச்சு. ஐ மீன் ஃபிளாட் டிசைன் ஒரு ட்ரெண்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் மெட்டீரியல் டிசைன் வந்துச்சு. இப்போ அந்த ஃபிளாட் டிசைனும் இங்கே இருக்கு, இப்போ வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த ட்ரெண்ட் வந்து பார்க்க ரொம்ப ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு. அண்ட் ஆர்டிஸ்டிக் வியூ இருக்கு, ஆர்டிஸ்டா ஆக இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, அவர் வந்து விஷுவல் ஆர்ட் பண்ணிட்டு இருக்கவங்க, இல்ல படம் வரைகிறவங்களுக்குலாம் வந்து இந்த ட்ரெண்ட் வந்து பயங்கரமா கை கொடுக்க போகுது. ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் டு கிரியேட்டிவிட்டி. ஸோ உங்க யாருக்காவது இப்போ 2020 இது பத்தி சொன்னது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? Sorry, it's fine. 2020 பத்தி ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல போலாமா? Any doubts? அண்ணா கேக்குதுங்களா?
கேளுங்க கேளுங்க. அந்த மினிமைஸ்ட் பத்தி அந்த மினிமைஸ்ட் பத்தி சொன்னீங்க இல்லைங்களா, ஆமா, அதுக்கும் அந்த மினிமைஸ்ட் பத்தி சொன்னீங்க இல்லைங்களா, அதுக்கும் அந்த இன்னொன்னு லாஸ்டா ஒன்று காமிச்சிங்களா ஒரு ஒரு 20, அது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? லாஸ்ட் எதை சொல்றீங்க? டைப்போகிராஃபியா? யா. ஓகே, ரொம்ப சிம்பிள். லைவா காமிக்கிறேன். இப்போ நான் ஒரு போட்டோ காட்டுறேன். அந்த போட்டோ பார்த்தோன்னே உங்களுக்கு அது என்ன படம்னு தெரியும் நினைக்கிறேன். ஓகே, இதை பார்த்தோன்னே உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இது எந்த படத்தோட போஸ்டர் அப்படின்ட்டு. டைட்டானிக்ல. டைட்டானிக் ஆப்வியஸ்லி. ஸோ இந்த மாதிரி ஒரு கலர் வச்சு ஒரு பேக்ரவுண்ட் கலர், ஒரு ஃபோர்கிரவுண்ட் கலர்ல அந்த படத்தோட அந்த நம்ம பண்ண வேண்டிய கான்செப்டை பத்தி ரொம்ப சிம்பிளா காட்டுறது மினிமலிஸ்ட். அதுல சின்ன ஒரு பெயிண்டிங், ஒரு டிராயிங் இருக்கும், ஒரு வெக்டார் இமேஜ் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுவோம், ஒரு ஃபிளிப் ஆர்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். பட் அதே வந்து டைப்போகிராஃபி அப்படின்னு வரும்போது நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்றது வந்து இதுதான், டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஒரு பேக்ரவுண்ட் கலர், ஒரு ஃபோர்கிரவுண்ட் கலர், அது டிபெண்ட்ஸ். நிறைய கலர்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணலாம், ஃபோர்கிரவுண்ட் கலர் நிறைய யூஸ் பண்ணலாம். நம்ம என்ன பண்ணுவோம், டெக்ஸ்ட்டை வந்து அங்கங்க பிளேஸ் பண்ணி டெக்ஸ்ட்டை வந்து எழுதி பண்றதா வந்து வெறும் டெக்ஸ்ட்டை வச்சு சின்ன சின்ன இது வச்சு பண்றது டைப்போகிராஃபி. அண்ட் டைப்போகிராஃபிலேயே வந்து நம்ம வந்து லோகோ பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பாரதி அப்படின்றதுலேயே வந்து நம்ம அதிலே ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இதுதான் டிஃபரன்ஸ் டைப்போகிராஃபிக்கும் மினிமலிஸ்டிக்கும். மினிமலிஸ்டிக் கம்ப்ளீட்லி வெக்டார் பேஸ்ட்னு வச்சுப்போம், ஒரு இமேஜ் பேஸ்ட், பிக்சர் பேஸ்டு. இது வந்து கம்ப்ளீட்லி டெக்ஸ்ட் பேஸ்ட், டெக்ஸ்ட் வச்சு நம்ம பண்றது. ஓகேண்ணா, புரியுது. வேற டவுட்ஸ் இருக்கா? பார்ட்டிசிபென்ட்ஸ் வேற யாருக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா நீங்க அன்மியூட் பண்ணி கேட்கலாம், இல்ல சாட் பாக்ஸ்ல கூட உங்க क्वेश्चंस ரைஸ் பண்ணலாம். ஓகே. ஓகே, ஓகே. அப்ப நான் வந்து அடுத்து போறேன். ஓகே, ஸோ நான் அடுத்து வந்து உங்களுக்கு காட்ட போறேன். நீங்க இப்ப என்ன பண்ணலாம்னா, நான் உங்களுக்கு ஒரு வரைஞ்சு காட்டுறேன். வரைஞ்சு காட்டுறதுல இதுக்கு வந்து நீங்க வந்து கண்டிப்பா பதில் சொல்லிதான் ஆகணும். நீங்க டெக்ஸ்ட் பண்ணாலும் ஓகே. இப்ப நான் உங்களுக்கு வந்து ஒரு சில ஆப்ஜெக்ட்ஸ் காட்ட போறேன். அதுல நீங்க ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ நீங்க அதுல ஏதோ ஒண்ணு வந்து சூஸ் பண்ணிக்கணும். நோ மேட்டர் வாட், என்ன ரீசன்ஸ் வேணா இருக்கலாம். உங்களுக்கு அதை பார்த்தோன்னே என்ன பிடிக்குது தோணுதோ அந்த விஷயத்த நீங்க சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஓகே. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு சில 1 2 3 4 5 6 7 ஏழு ஷேப்ஸ் காமிச்சிருக்கேன். ஐ மீன் 7 பிக்சர்ஸ்னு வச்சு. ஓகே, 7 பிக்சர்ஸ் இங்க இருக்கு. இந்த 7 பிக்சர்ஸ்ல உங்களுக்கான ஒரு பிக்சர் அப்படின்றத நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப சொல்ல வேண்டாம், சூஸ் பண்ணி வைக்கோங்க. நான் 10 செகண்ட்ஸ் டைம் தரேன். 10 9 8 7 6 5 4 3 2 1 and 0. இப்போ உங்களோட சூஸ் பண்ணிருக்கீங்களா? நீங்க இப்ப எல்லாரும் வந்து சாட் பாக்ஸ்ல நீங்க சூஸ் பண்ண ஷேப் எது அப்படின்றத உடனே இப்போ போடுங்க பார்ப்போம். அதை நீங்க டைப் பண்ணலாம். மேபி வந்து அதுக்கு நேம் கொடுத்துறேன். ஸ்கொயர், இது சர்க்கிள் எடுத்துப்போம், இது சர்க்கிள், இது ட்ரையாங்கிள், இது ஒரு ஜிக்ஸாக், இது வந்து லைன், இது டாட்னு வச்சுப்போம், இது கிரிக்கல் ஸ்கிரிபிள்னு வச்சுப்போம். ஓகே, சர்க்கிள் சர்க்கிள் ஜிக்ஸாக் ஜிக்ஸாக். ஓகே, 7th ஸ்கிரிபிள் யார் அது? சுந்தர். சர்க்கிள். ஓகே, இது சர்க்கிள்னு ஏத்துக்கிட்ட நல்லவங்களுக்கு தான் தேங்க்யூ. இது சர்க்கிள் மாதிரி இல்லை, பட் பரவாயில்ல, ஹெல்மெட் மாதிரி இருக்கு. சர்க்கிள்.
ஓகே, வெரி குட். ஜிக்ஸாக், அசோக் ராஜன், ஜிக்ஸாக், வெரி குட். ஓகே, 8 பேர் வந்து சொல்லிருக்காங்க. சர்க்கிள், ஜிக்ஸாக், ஜிக்ஸாக் யாரு? ஜிக்ஸாக் விக்னேஷ், நாகேந்திரன், சர்க்கிள் சொன்னது விஜய் பாபு, சுந்தர்ராஜனுக்கு வந்து ஸ்கிரிப்லிங் பிடிச்சிருக்கான், யாழ்னி சர்க்கிள், ஜூலியா சர்க்கிள், அசோக் ராஜன், ஜிக்ஸாக். ஓகே, உங்களுக்கு இன்னும் அவ்வளவுதானா? சூஸ் பண்ணியாச்சா? ஓகே, வெரி குட். ஓகே, நான் இப்போ இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் கேட்கிறேன். நிறைய பேர் வந்து இப்போ சூஸ் பண்ணது சர்க்கிள் போயிருக்கீங்க, இல்லைன்னா ஜிக்ஸாக் வந்திருக்கீங்க, இல்ல ஸ்கிரிபிள் வந்திருக்கீங்க. யாருமே வந்து ஸ்கொயர்க்கோ, ரெக்டாங்கிள்கோ, லைனோ, டாட்டோ வந்து சூஸ் பண்றது ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு. தட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். ஓகே, ஸோ நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லித்தரேன். இப்போ இதை வச்சே நீங்க வந்து இதை வச்சு இப்போ நான் அதை பத்தி இது ரிலேட்டடா உங்ககிட்ட நான் சில விஷயம் உங்களுக்கு சொல்ல போறதில்ல, நான் சில பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டேன், அதுக்காக தான் கேட்டேன். அண்ட் உங்களுக்கு சொல்ல வேண்டிய பாயிண்ட் என்ன தெரியுமா? நீங்க கைண்ட் ஆஃப் இப்போ இதுல போட்ட அந்த 8 பேருமே வந்து இங்க பதில் சொன்ன நீங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு விஷயம் லேர்ன் பண்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியுது. அதாவது கிரியேட்டிவிட்டி அப்படின்னு வரும்போது அதோட கீ பாயிண்ட் அப்படின்னா என்ன தெரியுமா? ஓப்பன் டு லேர்ன், ஓப்பன் டு எக்ஸ்பிரஸ், ஓப்பன் டு ஆஸ்க் டவுட். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த விஷயத்த வந்து நம்ம பண்ணும்போது நம்ம நிறைய கத்துக்க ஆரம்பிப்போம். ஸோ யாரெல்லாம் வந்து ஜிக்ஸாக் சூஸ் பண்ணீங்களோ, ஸ்கிரிபிள் சூஸ் பண்ணீங்களோ, அவங்க வந்து எனக்கு தனியா பிங்க் பண்ணுங்க. அப்புறமேட்டு நான் உங்க கூட பேச வேண்டியிருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் சர்க்கிள் சூஸ் பண்ணவங்களுக்கு வந்து நீங்க ரொம்ப ஆர்கனைஸ்டான பீப்புளா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ நம்ம கிரியேட்டிவிட்டி கொடுக்கலாம். சரி, டிசைனுக்கும் கிரியேட்டிவிட்டிக்கும் என்ன சம்மந்தம்? இப்ப நான் முதலே சொன்னேன், டிசைன் வந்து கிரியேட்டிவா இருக்கணும் அப்படின்ட்டு. பர்டிகுலரா கிரியேட்டிவா இருந்தே ஆகணும், இல்ல நான் வந்து கிரியேட்டிவ் பர்சனா இல்லையா? ஐ மீன் நீங்க உங்களே கேட்டிருப்பீங்க, இதுல எத்தனை பேர் வந்து கிரியேட்டிவ் பர்சன்? நீங்க வந்து ஸ்ட்ராங்கா சொல்லிப்பீங்க, நான் வந்து கிரியேட்டிவா திங்க் பண்ணும்பா, நான் கிரியேட்டிவ் பர்சன் தான்ப்பா அப்படின்னு எத்தனை பேர் வந்து நீங்க கான்பிடண்டா திங்க் பண்றீங்க? அவங்களாம் வந்து கை தூக்கலாம், இல்லைன்னா வந்து பிங்க் டெக்ஸ்ட் சாட்ல வந்து சொல்லலாம், இல்லை நீங்க வந்து சொல்லலாம். யாரெல்லாம் நீங்க கிரியேட்டிவ் உங்களை மீ விக்னேஷ் சம்பத். விக்னேஷ் சம்பத் யாரு? ஹோஸ்டா, பட் நாட் ப்ரொஃபஷனல். ஆமாண்ணா. ஓகே ஓகே ஓகே, வா வா வா. மீ, சுந்தரராஜன், தனுஜா, me also now Vijay Babu. Interesting. Julia, very good. Ashok Rajan, me too, not professional. Okay. எனக்கு இது புரியல, விக்னேஷ் தான் இப்ப கேட்கணும். அது என்ன ப்ரொஃபஷனல் கிரியேட்டிவ் திங்கர் அப்படின்னா எதை மீன் பண்றீங்க? எஸ், மீ டூ. காயத்ரி, தட்ஸ் கிரேட். காயத்ரினா டிசைன் டீம்ல இருக்காங்க. ஓகே, ஐ அம் ஆல்சோ கிரேட். சொல்லுங்க. சாரி விக்னேஷ், சொல்லுங்க. இல்ல ஆக்சுவலா அது பிடிக்கும், ஆனா அது வந்து ப்ரொஃபஷனலா அதை நாங்க பண்ணல அப்படின்ற மாதிரி மீன் பண்ணேன். வருது, அதுதான் கேக்குறேன். அது பிடிக்கும், அது ஆனா அதை நான் பார்த்து ரசிப்பேன். ஆனா மீன் பண்றீங்க? அண்ட் அதே மாதிரி வேற யாராவது சொன்னாங்களா இதை? பட் நாட் ப்ரொஃபஷனல். அசோக் ராஜன், நீ சொல்லுப்பா. அசோக் ராஜன், நீங்க சொல்லுங்க. நாட் ப்ரொஃபஷனல் அப்படின்னு போட்டிருக்கீங்களா? அப்படின்னு என்ன அர்த்தம்? அதாவது எனக்கு ஓரளவு தெரியும், பட் ரொம்ப அத பத்தி டீப்பா தெரியாது. ஓகே, அதுதான் அதுக்கு அர்த்தமா? ஓகே ஓகே, சரி. நான் உங்களுக்கு வந்து உங்க எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம் சொல்றேன். இந்த உலகத்துல பிறந்த எல்லாருமே கிரியேட்டிவான பர்சன்ஸ் தான். நம்ம எல்லாருக்குள்ளயுமே கிரியேட்டிவிட்டி இருக்கு.
பட் இந்த திங் என்னன்னா நம்ம வந்து பிலீவ் பண்ண மாட்டோம். நான் கிரியேட்டிவான பர்சன் அப்படின்ட்டு நமக்குள்ள ஒரு பிலீஃப் இல்லாம இருக்கு. இப்ப இங்க பாருங்க, நான் கிரியேட்டிவ் பர்சன் கேட்டோன்னா எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து பதில் சொல்லிட்டீங்க எஸ் 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 அப்படின்ட்டு. இருந்தாலும் கொஞ்சம் தயக்கத்தோடய வந்து நம்ம கொஞ்சம் பதில் சொல்லிருப்பீங்க. உண்மையா சொல்லணும்னா எல்லாருக்குள்ளயுமே ஒரு ஒரு ரேஷியோ வேறுபாடுல கிரியேட்டிவிட்டின்றது இருக்கதான் செய்யுது. கிரியேட்டிவிட்டியை வந்து நம்ம போய் எங்கேயா அதான் என்ன சொல்ல விலை கொடுத்து வாங்க முடியுமா? இல்லைன்னா வந்து என்னோட கிரியேட்டிவ் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டாரு, நான் எப்படி வந்து கிரியேட்டிவிட்டியை வளர்த்துக்கிறது, எப்படி கிரியேட்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்டாரு. ஸோ அவங்களுக்கு நான் சொல்ற விஷயம் என்னன்னா, கிரியேட்டிவிட்டியை நம்ம வந்து வளர்த்துக்க முடியாது. ஐ மீன் அதான் சொல்ல புதுசா வந்து கத்துக்க வேண்டிய ஸ்கில் இல்லை, அதுக்கு நமக்குள்ளே இருக்கிற விஷயம் தான். அதை வந்து நம்ம பூஸ்ட் பண்ணணும், ட்ரிகர் பண்ணி விடணும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ட்ரிக்ஸ் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து நம்ம கிரியேட்டிவிட்டியை வந்து எப்படி வந்து பூஸ்ட் பண்றது, எப்படி வந்து ட்ரிகர் பண்ணி விடுறது அப்படின்ற விஷயம் தான் பார்க்க போறோம். ஆப்வியஸ்லி வந்து இன்னைக்கு முடிக்கும் போது நம்ம கிரியேட்டிவா ஒரு விஷயம் வந்து ரெடி பண்ணிருக்கோம். கண்டிப்பா பண்ணுவோம் அப்படின்னு நான் பிலீவ் பண்றேன். எல்லாத்தையுமே வந்து போன் இருக்கும், ஆர் பேப்பர் பென் எதா இருந்தா கூட நீங்க எடுத்து வச்சுக்கலாம், இல்லைன்னா போன் இருந்தா கூட ஓகே. இப்ப நான் வந்து உங்களுக்கு ஒரு டைம் தர போறேன். உங்களோட நேம் கிரியேட்டிவா எழுத முடியுமா? கிரியேட்டிவ்னா என்ன ஏதுன்றதுல நம்ம அப்புறம் சொல்லுவோம். உங்களுக்கு தெரிஞ்ச கிரியேட்டிவிட்டியில உங்களோட நேம், உங்க நேம் கூட வேணாம், உங்க நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர், உங்க நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டரை கிரியேட்டிவா எழுதுங்க பார்ப்போம். உங்களுக்கு வந்து நான் மேக்ஸிமம் வந்து ஒரு 20 செகண்ட்ஸ் டைம் தரேன். நீங்க எல்லாம் பேப்பர் பென் ரெடியா எடுத்துக்கோங்க. பேப்பர் பென் இல்லைன்னா உங்க போன்லயே வந்து ஏதாவது ஸ்கிரிப்ளிங் ஆப் இருந்துக்கும்ல, அந்த மாதிரி ஏதாவது ஆப்ல பண்ண முடியுதா பாருங்க. இல்லைன்னா ஜூம்ல போர்டு இருக்கா? நான் மட்டும் தான். பேப்பர் பென் இருந்தா நீங்க எடுத்து பண்ணுங்க. பேப்பர் பென் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்க யாராவது கூட அப்ரமேட் பண்ணி கூட எனக்கு அனுப்பி விடலாம். ப்ரோ நீங்க எது மாதிரி மீன் பண்றீங்க எனக்கு புரியல, திரும்ப சொல்லுங்களா? உங்களோட ஃபர்ஸ்ட் லெட்டர், நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டரை நீங்க வந்து ஒரு பேப்பர்ல ஸ்கிரிபிள் பண்ணி கிரியேட்டிவா, இப்ப நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்றேன், என்னோட நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எழுதிருக்கேன். இப்ப நான் அதை கிரியேட்டிவா இப்ப நான் இதை எழுத போறேன். இது வந்து நார்மலா எழுதுவோம்ல, இப்ப நான் இதை கிரியேட்டிவா எழுதுறேன் அப்படின்னா நான் எப்படி எழுதுவேன், அதே மாதிரி நீங்க உங்க நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டரை கிரியேட்டிவா இப்ப எழுத போறீங்க. நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச கிரியேட்டிவிட்டி வச்சு எழுதலாம். எந்த கிரியேட்டிவிட்டியும் இங்க குறை கிடையாது. இது அது பயங்கரமா இருக்கும், இது பயங்கரம் இல்லப்பா அப்படிலாம் கிடையாது. நீங்க ட்ரை பண்ணுங்க. இப்ப சும்மா உங்களுக்கு என்ன இப்போ கிரியேட்டிவா ஒரு உங்களோட நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எழுதுங்கனோடனே உங்களுக்கு என்ன தோணுதோ டக்குன்னு வரைங்க பார்ப்போம், டக்குன்னு ஸ்கிரிபிள் பண்ணுங்க பார்ப்போம், டக்குன்னு டிசைன் பண்ணுங்க பார்ப்போம். ஸ்கிரிபிள் பண்ணிட்டேன், காட்டுதா? ஐ சூப்பர். யார் அது? அசோக் ராஜன். காட்டுங்க அசோக். அதோ ஒன் ஸ்கிரீன் ஆன் செகண்ட். பண்ணி காட்டுங்க. இல்ல ஸ்கிரீனை ஷேர் பண்ணி காட்டுங்க. லவன காட்டுங்க. இல்ல நான் காட்டுங்க. இருங்க, காட்டுங்க. அப்படியே கேமரா காட்டுங்க. அத கொஞ்சம் வரணும். வாவ். எல்லாருக்கும் தெரியுதா? கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா. எல்லாருக்கும் இந்த ஸ்கிரீன் தெரியுதா? ஓகே. யா நினைக்கிறேன். யா கிரேட். நான் அசோக் ராஜன் வீட்ல ஃப்ரீயா இருப்பா. அவெஞ்சர் படம் பாத்தியா? சூப்பரா இருக்குடா. வெரி குட். நெக்ஸ்ட். थैंक यू. நான் வரேன். மத்தவங்க தான் சொன்னதுக்கு அப்புறம் நான் வரேன். அடுத்தது வேற ஏதாவது உங்களுக்கு அதே நானும் என்னோட எழுதிக்கிறேன். யாரா முடிச்சீங்கன்னா காட்டலாம். ஓகே. சோ நான் என்னோட நேமோட முடிச்சிட்டேன். இது ப்ரீ பிளான்லாம் கிடையாது. ஓகே. வேற யாரா இருக்கீங்களா? வேற யாரா காட்டுறீங்களா? ஆனா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அத நான் காட்ட மாட்டேன். நான் காட்டுறேன். ஏன் காட்ட மாட்டேன்னு சொல்றேன். லாஸ்டா காட்டுறேன். யா எஸ். விக்னேஷ் வரைஞ்சிட்டீங்களா? இல்ல நான்
பேப்பர் தேடிட்டீங்களா? பேப்பர் இல்லையா? இல்ல பென்னு தான் இல்ல, பேப்பர் இருக்குங்க. ஓகே ஓகே. யாழினி கொஞ்சம் காட்ட முடியுமா நீங்க வரைஞ்ச உங்களோட டிசைனை? வெரி குட். யாழினி காட்டுறாங்க. யாழினியோட ஸ்கிரீன் மட்டும் யாராவது கொஞ்சம் ஸ்பாட்லைட் போடுங்களேன் யாழினியோட. ரொம்ப நல்லா இருக்கு. வெயிட் பண்ணுங்க யாழினி கொஞ்ச நேரம். அண்ணா எனக்கு தெரியல அவங்க காட்டுறது. விக்னேஷ், யாழினி இது கொஞ்சம் ஸ்பாட்லைட் போட முடியுமா? இப்ப தெரியுதா? ஓகே சூப்பர். இப்ப தெரியும் நினைக்கிறேன் எல்லாருக்குமே. ஓகே யா வை தட்ஸ் கிரேட். அடுத்தது யார் முடிச்சீங்க? அடுத்து யாராவது காட்டலாம். தனுஜா முடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். தனுஜா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அழகா பண்ணிருக்கீங்க யாழினி. ஓகே தனுஜா உங்களோட டிசைன் காட்டுங்க. உங்க ஃப்ரண்ட் கேமரா ஆன்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா தனுஜா உங்களோட ஃப்ரண்ட் கேமரா ஆன்ல இருக்கு. தனுஜா இன்னும் ஆன் பண்ணல. ஓகே வேற யாராவது முடிச்சிருக்கீங்களா? ஒன் செகண்ட் ப்ரோ. ஓகே தெரியுதாண்ணா? இங்க விக்கி காமிக்கிறாரு. ஓகே விக்கி நேம் எழுதிட்டீங்களா? இப்ப தெரியாம உள்ளே எழுதிட்டேன். இல்ல பரவாயில்ல. நல்லா இருக்கு. அது கீழே என்ன எஸ் டாட் கீழே டிசைன்ல வருதா இல்ல ஒரு வாய் மாதிரி டிசைன் மாதிரி போட்டு வச்சிருந்தேன். வேற அதுவும் டிசைன் தானே? ஆமா. வா சிரிக்கிற மாதிரி தெரியும்னு நினைக்கிறேன். நான் அந்த மோட்டிவ்ல தான் வரைஞ்சேன். நோஸ் மாதிரி இருக்கு. வெரி குட் நல்லா இருக்கு. அண்ட் தனுஜா அது ஷேர் பண்ணுங்களேன். ஷேர் வித் யூ ப்ரோ. உங்க போன்ல வச்சிருக்கேன். வாட்ஸ்அப் பண்ணிருக்கீங்களா? நோட்ல வரைஞ்சேன் அதனால தான். சாரி. தனுஜாவோடது டி. ஓகே தட்ஸ் இன்ட்ரஸ்டிங். வெரி குட். வேற யாராவது? அண்ணா நீங்க எனக்கு அனுப்பிருக்கீங்களா? ஒரு நிமிஷம். ஓகே நான் இப்போ வந்து நான் ஒரு ஸ்கிரீன் ஷேர் இங்க ஒருத்தங்க யாராவது இருக்காங்க. சுந்தர் காட்டுறாரு. சுந்தர்ராஜனோட இது பண்ணுங்க. விக்னேஷ் சுந்தர். ஓகே நைஸ். 3 டிசைன் போட்டிருக்கீங்க. தட்ஸ் கிரேட். நல்லா இருக்கு. இப்ப நான் வந்து ஒரு ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். நாகேந்திரன் அண்ணாவோடது ஷேர் பண்றேன். ஓகே சோ இது வந்து நாகேந்திரன் அண்ணா பண்ணிருக்காங்க. வெரி குட். நல்லா இருக்குண்ணா. ஓகே சோ ஓகே இன்னும் 3. ஓகே சரி நம்ம அடுத்து போலாம். ஸோ வேற யாராவது டிசைன் பண்றீங்கன்னா எனக்கு அப்புறம் ஷேர் பண்ணுங்க. நான் வந்து என்னோடது ஷேர் பண்றேன். இந்த டெக்னிக் வந்து நான் 10th படிக்கும் போது என்னோட கிளாஸ்மேட் ஒருத்தர் படம் வரைவார். நானும் அப்ப படம் வரைவேன். அவர் வந்து என்ன பண்ணாரு, இந்த மாதிரி வந்து பென்சில்ல எல்லாமே பென்சில்ல வரைவோம் கரெக்டா. அவர் வந்து என்ன பண்ணாருன்னா பென்சில்ல வரையல, பென்சில்ல வந்து ஃபுல்லா பேப்பர்ல ஷேட் பண்ணிட்டாரு. ஃபுல் பிளாக்கா இருந்து எரேசர் வச்சு வரைஞ்சது. அந்த மாதிரி ஒரு டெக்னிக் வந்து அவர் தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அவர் பார்த்தா நான் இன்ஸ்பைர் பண்ணி கத்துக்க ஆரம்பிச்சேன். அந்த டெக்னிக் வந்து அவர் மூலமா கத்துக்க ஆரம்பிச்சேன். அண்ட் அந்த இது டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. ஸோ அந்த இன்ஸ்பிரேஷன் வந்து நான் அப்ப இங்க கொண்டு வந்துட்டேன். ஓகே ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ எல்லாருமே வந்து இப்போ கிரியேட்டிவிட்டி அப்படின்னோடனே உங்க மைண்ட் வந்து உண்மையிலேயே சொல்லலாம் இப்ப காமிச்ச எல்லாரோடைய ஸ்பாட்ல நீங்க திங்க் பண்ண எல்லாருமே வந்து பயங்கர கிரியேட்டிவா அந்த ஒர்க் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பா மத்த எல்லாருமே அது பிடிச்சிருந்தது. எல்லாருமே ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து கிரியேட்டிவிட்டி அப்படின்னா வந்து என்னன்றத பார்ப்போம். ஸோ கிரியேட்டிவிட்டி அப்படின்னு பேசும்போது
ஒரு விஷயத்த நம்ம எப்படி வித்தியாசப்படுத்தி காட்டுறோம் அப்படின்றது வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் வந்து கிரியேட்டிவிட்டியை காட்டும். அதாவது ஒரு விஷயம் வந்து நார்மலா போயிட்டே இருக்கு, நார்மலா அதை பண்றோம் அப்படின்னா அதுல ஒன்றும் பெரிய இம்பாக்ட் இருக்காது. ஒரே விஷயத்த இப்ப இத்தனை நாள் வந்து நம்ம நேம் இப்படிதான் எழுதிட்டு இருக்கோம். இதே இனிமே இப்படி ஒரு நேமா எழுதி எங்கேயாவது பிரசன்ட் காட்டுறோம், எங்கேயா நேம் எழுதி வைக்கிறோம் அப்படின்னா பார்க்கறதுக்கே வந்து அட்ராக்டிவா இருக்கும். ஸோ அப்ப என்ன பண்ணுவோம், அந்த கிரியேட்டிவான எலிமெண்ட் ஒன்னே ஒன்று ஆட் பண்ண உடனே அதோட ரெஸ்பான்ஸ் வந்து வேற லெவல்ல மாறி இருக்கும். அண்ட் அதோட பர்பஸும் வந்து புதுசா நிறைய வந்துருக்கும். இப்ப இதை சொல்லும் போது எனக்கு வந்து ஒருத்தருடைய கதை ஞாபகம், மிஸ்டர் ஃபைலோ பிரான்சோர். 1906 வந்து ஃபைலோ வந்து பிறந்தாரு. ஃபைலோ வந்து ஒரு அமெரிக்கன். ஸோ ஃபைலோக்கு வந்து 15 வயசு இருக்க வரைக்கும் 15 வயசுல ஒரு பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சாரு. அதை பத்தி நான் பேச போறேன். ஃபைலோ வந்து ஒரு ஃபார்மருடைய பையன். அண்ட் நல்லா படிப்பாரு, நிறைய படிப்பாரு, படிச்சுக்கிட்டே இருப்பாரு, தன்னை அப்கிரேட் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஈகரா இருந்த ஒரு பர்சன். எலக்ட்ரானிக்ஸ்ல பயங்கர ஆர்வம் இருந்த ஒரு பர்சனா இருந்தாரு. அந்த டைம்ல வந்து நிறைய இன்வென்ஷன் பத்தி நிறைய படிச்சுக்கிட்டே இருப்பாரு. அண்ட் ஏதாவது ஒரு விஷயம் ட்ரை பண்ணிட்டே இருப்பாரு. ஸோ அப்போ வந்து அந்த டைம்ல வந்து ரேடியோ தான் வந்து ஃபேமஸ். ரேடியோ மட்டும்தான், ரேடியோ இருந்த காலகட்டம் அந்த டைம். ஸோ அப்போ அவருக்கு வந்து ஒரு தாட் வந்துச்சு, ரேடியோ இருக்கு, கிரியேட்டிவான ஒரு தாட். ஸோ அந்த கிரியேட்டிவ் தாட்டு எப்பேற்பட்ட ஒரு பெரிய சேஞ்சை உருவாக்கி இருக்குன்றத மட்டும் பாருங்க. நம்ம எல்லாருமே ரேடியோ இருக்கு, ரேடியோ மட்டும் கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோம். இப்ப நம்ம இந்த வேர்ல்ட்ல ரேடியோ மட்டும் தான் இருக்கு, வேற எந்த ஒரு டிஜிட்டல் மீடியாவுமே கிடையாது, டிஜிட்டல் டிவைசஸ்மே கிடையாதுன்னு வச்சுக்கோம். ரேடியோ தான் நம்மளோட சோர்ஸ். ரேடியோல தான் பாட்டு கேட்கணும், ரேடியோல தான் நியூஸ் கேட்கணும், ரேடியோ மூலமா தான் நம்ம வந்து மத்தவங்க கிட்ட அதான் பேச முடியும். அப்படி இருக்கு, அதாவது இன்டர்வியூஸ் இல்ல பரப்புரைகள் பண்ணோம் அப்படின்னா அது மட்டும் தான் இருக்குன்னு வச்சுக்கோம். இந்த சினாரியோல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த டைம்ல நமக்கு ரேடியோ தாண்டி மனசு வேற விஷயத்தை யோசிக்காது. இதுல வந்து நான் 1915 சொல்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப யோசிச்சு பாருங்க. சோ அப்ப அவருக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா, நான் ரேடியோல கேட்கிறேன், அண்ட் ரேடியோல நான் ஒரு பிக்சரையும் பார்த்தா நல்லா இருக்குமே, அவங்க சொல்றதுல எனக்கு பிக்சரைஸ் ஆனா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு அவருக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல ஒரு கிரியேட்டிவான திங்கிங் வந்துச்சு. அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு திங்கிங். நம்ம இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் வீடியோ கான்பரன்ஸ்ல ஒரு ஐடியாவே நமக்கு தோணதில்லை. இன்டர்நெட்ன்றது ஒரு 20 வருஷம் முன்னாடி தான் வந்துச்சு. அப்படி ஒரு விஷயமே இல்லவே இல்லை. அப்படி இல்லாத வரைக்கும் உலகமே வேற மாதிரி இருந்துச்சு. அது ஒருத்தனுக்கு கிரியேட்டிவா அவனுக்கு வந்து ஒரு இமேஜினேஷன், அந்த வந்து ஒரு இன்வென்ஷனா மாத்தணும். அந்த மாதிரி அவருக்கு வந்து ஃபைலோக்கு வந்து அப்படி ஒரு விஷயம் தோணுச்சு. அந்த ரேடியோ வந்து பிக்சரையும் காமிச்சா அப்படி இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அண்ட் அதுக்காக வந்து அவர் நிறைய படிக்க ஆரம்பிச்சா. அதுக்கு முன்னாடி இது ரிலேட்டடான நிறைய ரிசர்ச் வந்து நிறைய பேர் பண்ணி ஃபெயிலியர் ஆயிருந்தாங்க. அதெல்லாத்தையும் பார்த்தாரு. பார்த்துட்டு அவரும் ட்ரை பண்ணி பார்த்தாரு. அவருக்கு வந்து வரவே இல்லை 15 வயசுல. சோ அவர் வந்து ஃபார்மர் தானே. சோ அப்ப என்ன ஆச்சுன்னா வந்து ஒரு நாள் வந்து அவருடைய நிலத்துல வந்து உழுதுட்டு இருக்காரு. அவங்க அப்பாவுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காரு, ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காரு. இந்த மீன் டைம் வந்து வீட்டுல ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க அப்பாவோட ஃபார்ம் லேண்ட்ல வந்து விவசாய நிலத்துல வந்து அங்க வந்து குதிரை தான் இருக்கும். சோ குதிரையை வச்சு உழுதுட்டு இருக்காரு. உழுதுட்டு இருக்கும்போது அவர் மனசுல வந்து ஓடிட்டு இருக்கிறது இந்த கிரியேட்டிவ் ஐடியா மட்டும் தான். சோ அந்த ஐடியா மட்டும் மைண்ட் வந்து இருந்துட்டே இருக்கு. பட் அதை எப்படி சாத்தியப்படுறதுன்னு தெரியவே இல்லை. அண்ட் அவர் வந்து உழுது முடிச்சிட்டாரு. உழுது முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும், நிலத்தை உழுதாங்க அப்படின்னா நிறைய நேர் கோடுகளா இருக்கும். சோ அப்படி அந்த நிலமும் வந்து உழுது முடிச்சுட்டு அவர் திரும்பி பார்க்கறாரு, நிலம் முழுக்க உழப்பட்டிருக்கு. அந்த எல்லாமே நிறைய நேர் கோடுகள், அதாவது பேரலல் லைன்ஸ் சொல்லுவாங்க. நிறைய பேரலல் லைன்ஸா இருந்துச்சு. அந்த இடத்துல மனுஷனுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைச்சிருக்கு. அந்த கிரியேட்டிவ் ஐடியா மண்ணில ஓடி அந்த இடத்துல அந்த லைன்ஸ் வச்சு ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துட்டு வந்தாரு. அதை வச்சுதான் வந்து ஓகே, ஏன் வந்து நம்ம லைட்ஸை வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து பேரலல் லைன்ஸ்ல சென்ட் பண்ணக்கூடாது. இப்ப நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னு வச்சுங்களேன், நிறைய வந்து கேமரா வச்சு டிவி வந்து போய் வீடியோ எடுத்து பாருங்களேன், நிறைய லைன்ஸா ஓடும். அந்த லைன்ஸோட ஆரிஜின், அந்த லைன்ஸ் கான்செப்டை உருவாக்குனது வந்து நம்ம ஃபைலோ தான். ஸோ ஃபைலோ அந்த கான்செப்டை உருவாக்கி அந்த ஸ்கிரிபிள் பண்ணி அந்த டிசைனை வந்து ஸ்கிரிபிள் பண்ணி அவரோட ப்ரொஃபஸர்ட்ட கொண்டு போய் காமிச்சு, அண்ட் அவர் வந்து அவருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி அந்த கான்செப்ட் வந்து அந்த ஐடியாலஜி வந்து கொண்டு வந்தார். ஸோ அவர் தான் டிவியோடைய அந்த டிவின்ற கான்செப்ட் வரதுக்கான ஒரு பயணியர். அவர் தான் அந்த ஐடியாவோட வித்து வந்து அவர் தான். ஸோ யோசிச்சு பாருங்க, ஃபீலோக்கு அந்த கிரியேட்டிவ் ஐடியா வரல அப்படின்னா இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த டிஸ்பிளே டிவைஸ் முன்னாடி வந்து பேசியிருக்க முடியாது. இந்த டிஸ்பிளே டிவைஸ்னு ஒன்று வந்திருக்காது. டிவியே வந்திருக்காது, லேப்டாப் வந்திருக்காது, போன் டிஸ்பிளே இருந்திருக்காது, சாதா போன் கூட டிஸ்பிளே இந்த பழைய மாடல் போன் கூட வந்திருக்காது. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன கிரியேட்டிவான ஐடியா, ரொம்ப சின்ன விஷயம், ஒரு விஷயம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்,
பழகிட்டு இருக்கோம். அந்த விஷயம் இப்படி இல்லாம வேற மாதிரி இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன தாட் இருக்குல்ல, அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங். கிரியேட்டிவா ஒரு யோசிச்ச உடனே உலகம் எப்படி மாறிடுச்சு பாருங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ் இருக்காரு. ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு வந்து என்ன தோணுச்சு, ஏன் கம்ப்யூட்டர் வந்து ரொம்ப மெக்கானிக்கலான ஒரு மெஷினா இருக்கு, ஏன் வந்து அதை வந்து ரொம்ப படிச்சவங்க மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுது, ஏன் வந்து சாதாரண மனுஷனால யூஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி பர்சனல் கம்ப்யூட்டர்னு அதை மாத்தினாரு ஸ்டீவ் ஜாப்ஸ். ஸ்டீவ் ஜாப்ஸ் அதை மாத்தினதுக்கு அப்புறம் பர்சனல் கம்ப்யூட்டர் அவர் தான் கம்ப்யூட்டர் மக்கள் கிட்ட கொண்டு வந்து சேர்த்தார். ஏன் இது வந்து தள்ளியே இருக்கணும், மக்களை விட்டு எல்லாருக்கிட்டையும் போய் சேரட்டும் அப்படின்னு சொல்லி சிம்பிளிஃபை பண்ணி பிசி அப்படின்னு மாத்தினாரு, பர்சனல் கம்ப்யூட்டர் ஆகினாரு. மெஷின் டாக்ஸ் நினைக்கிறேன், மேக்கோட ஓல்டு வெர்ஷன் ஆரம்பிச்சாரு. அப்படி ஏதாவது அதுக்கு முன்னாடி இவங்க ஐபிஎம் நினைக்கிறேன் அவங்க வச்சிருந்ததான் தாண்டி வந்து அதை மாத்தி உருவாக்கம் கொண்டு வந்து அப்படின்ற அந்த தாட் இருக்குல்ல, அந்த கிரியேட்டிவ் தாட், எல்லாருக்கிட்டையும் கம்ப்யூட்டர் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த கிரியேட்டிவ் தாட் இருந்ததுல, அதுதான் வந்து இன்னைக்கு நம்ம கிட்ட ஸ்மார்ட் போனுக்குள்ள உலகத்தை கொண்டு வர ஒரு ஐடியா, ஒரு பெரிய ஒரு ஐடியாவா பரிணாமம் அடையாச்சு. அண்ட் அதே ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு அன்னைக்கு வந்து இசை தட்டுகள் இல்லைன்னா கேசட் வச்சுதான் பாட்டு கேட்டுட்டு இருக்கணும் அப்படின்னு இருந்த ஒரு விஷயத்த, ஏன் வந்து என்னால ஒரு பாட்டு கேட்கணும்னா எனக்கு நான் இவ்வளவு மெனக்கட வேண்டியிருக்கு, ஏன் என் கையில 1000 பாட்டு என் கைக்குள்ள இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சு அவர் உருவாக்குன, அவருக்கு தோணுன ஒரு கிரியேட்டிவான ஐடியா தான் வந்து ஐபாட் வந்து உருவாக்குனாரு. இன்னைக்கு வந்து அந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து இன்னைக்கு எல்லா இடத்துலயுமே வந்து மியூசிக்ன்றது ஒரு பெரிய விஷயமாவே இல்லாம போயிடுச்சு. நம்ம எங்க இருந்து வேணா எடுத்துக்கலாம், நெட்ல இருந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற அளவுக்கு ஈஸி ஆயிடுச்சு. ஸோ ஒரு சின்ன கிரியேட்டிவான ஐடியா உலகத்தை கண்டிப்பா நிறைய மாறும். ஸோ அதனால வந்து கிரியேட்டிவா திங்க் பண்ண ஆரம்பிங்க. ஸோ கிரியேட்டிவா திங்க் பண்ண ஆரம்பிக்கிறது, எப்படி கிரியேட்டிவ் பர்சனா இருக்கிறது, உங்களுக்குள்ள இருக்க கிரியேட்டிவ் பர்சனை எப்படி ப்ரொவோக் பண்ணி வெளில கொண்டு வர வைக்கிறது, உங்களோட கிரியேட்டிவ் திங்கிங் எப்படி ட்ரிகர் பண்றது அப்படின்றத பத்தி நான் சில ஹிண்ட்ஸ் கொடுக்குறேன். என்ன தெரியாம பண்ணோம், ஃபர்ஸ்ட் விஷயம், தயவு செஞ்சு தயங்காதீங்க. உங்களுக்கு தோணுதா, என்ன எங்க வந்து ஆன்சர்ஸ் கிடைக்குமோ அந்த இடத்த அந்த டோரை நாக் பண்ணிட்டே இருக்கு. அவங்களுக்கு சும்மா விடாதீங்க. எனக்குலாம் நான் டிசைன்ஸ் கத்துக்கும் போது இல்லைன்னா பெயிண்டிங் கத்துக்கும் போது அங்க எனக்கு எங்கெல்லாம் சோர்ஸ் இருந்தாங்களோ, நான் ஈவன் தியேட்டர் கத்துக்கும் போது கூட எனக்கு எங்கெல்லாம் சோர்ஸ் இருந்தாங்களோ அவங்க கிட்ட போய் எனக்கு ஏதாவது தாட் வரும்போது, அண்ணா இது எப்படின்னா, அண்ணா இது எப்படின்னா, சார் இது எப்படி சார் அப்படின்ட்டு அவங்களுக்கு தோண கேட்டுட்டே இருப்பேன். எனக்கு ரிசோர்ஸை யூஸ் பண்ணிட்டே இருந்தேன். எனக்கு அது அப்ப என்ன அவங்க எக்ஸாக்டா அந்த பதில் சொல்லணும்னாலும் அவங்க சொல்ற ஏதோ ஒரு விஷயம் எனக்கு வந்து வேற மாதிரி ஒரு இம்பாக்ட் கொடுக்கும், எனக்குள்ள வேற ஒரு விஷயம் உருவாகும். அவங்க சொன்னா அதே நான் உருவாக்க, அதே வெளில வந்துச்சான்னு கேட்டா வராது, வேற ஒரு விஷயம் வெளில வந்து. அந்த மாதிரி அவங்க கிட்ட தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. கத்துக்கிறதுக்கு வந்து நீங்க யார வேணா டிஸ்டர்ப் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஸோ கேட்டுக்கிட்டே இருங்க. இரண்டாவது விஷயம், கிரியேட்டிவ் ஸ்கில் வளரணும், உங்களோட கிரியேட்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னா நீங்க வந்து மிஸ்டேக் பண்ணுங்க. அதாவது நான் வந்து இப்ப இந்த பெயிண்டிங்ஸ் தான் வந்து நான் தான் பண்ணேன். பட் இது பெயிண்டிங்ஸ்னு சொல்ற அளவுக்கு அவ்வளவு பெரிய பெயிண்டிங் கிடையாது. பட் இருந்தாலும் இன்னைக்கு நான் வந்து ஓரளவுக்கு நல்லா வரைஞ்சிருக்கேன் அப்படின்னா, இதே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் பெயிண்டிங் வரையும் போது இப்ப யோசிச்சு பார்த்தா எனக்கு சிரிப்பு வருது. ரொம்ப சிம்பிளா தான் இருந்துச்சு, ரொம்ப சாதாரணமா இருந்துச்சு. அதுல எவ்வளவு மெனக்கெட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வரைஞ்சிருக்கோம் அப்படிலாம் யோசிச்சு பார்க்கறேன். பட் அன்னைக்கு நான் வந்து கஷ்டப்பட்டு தப்பா வரைஞ்சதோட வெளிப்பாடு தான் இன்னைக்கு எனக்குள்ள வளர்ந்துருக்க கிரியேட்டிவிட்டி. அன்னைக்கு நான் வந்து அது தப்பு, ஐயோ நல்லா வரல, அசிங்கமா இருக்கு அப்படின்னு நினைச்சு அன்னைக்கே ஸ்டாப் பண்ணிடுறோம் அப்படின்னா நம்மளால அடுத்து மூவ் பண்ணவே முடியாது. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏதாவது ஒரு ஆர்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கு. கிரியேட்டிவ் ஸ்கில் வளரணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு ஆர்ட் ஃபார்ம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், அது கத்துக்கணும். இல்லைன்னா வந்து அதை கவனிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அது டான்ஸா இருக்கலாம், மியூசிக்கா இருக்கலாம், ஏதோ ஒரு ஆர்ட் ஃபார்முக்குள்ள உங்களை வந்து உட்படுத்திக்கோங்க. இது நான் வெறும் டிசைனர்ஸ்க்காக மட்டும் சொல்ல, இது ஃபார் ஆல் ஹியூமன் ரொம்ப ரொம்ப எசென்ஷியலான ஒரு விஷயம் அது. பிகாஸ் ஒவ்வொரு சக்சஸ்ஃபுல் பீப்புளுக்கு உள்ளேயும் இருக்கக்கூடிய இன்னர் பர்சன் யாருன்னு கேட்டா கிரியேட்டிவ் பர்சன். ஸோ அதனால வந்து நீங்க கிரியேட்டிவான்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால நீங்க வந்து ஒரு ஆர்ட்டுக்குள்ள உங்களை கொண்டு போங்க. ஸோ ஆர்ட் உங்களுக்கு நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுக்கும். அண்ட் ரெஸ்ட் எடுங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, நான் ஏன் என்னை பத்தி சொல்றேன்னா, பிகாஸ் இன்னும் எனக்கு ஈஸியா இருக்கனால என்னை பத்தி சொல்லிக்கிறேன். இப்போ எனக்கு வந்து ஒரு போஸ்டர் பண்ண போறேன் அப்படின்னா எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் தோணும், எனக்கு கிரியேட்டிவா வந்தாதான் பண்ணணும்னு தோணும். சில இடத்துல வேற வழி இல்லாம டக்குன்னு பண்ணி கொடுத்துறது வேற இருக்கு. பட் நான் என்ன பண்ணுவேன், யூஸ்வலா ஒரு போஸ்டர் பண்ணணும், ஏதாவது பண்ணணும் அப்படின்னா நான் கிரியேட்டிவிட்டி இன்ஸ்பிரேஷன்ஸ் பார்ப்பேன். இப்ப நான் சில பிக்சர்ஸ் காட்ட போறேன், இன்ஸ்பிரேஷன்ஸ் போய் பார்த்துட்டே இருப்பேன். நிறைய இன்ஸ்பிரேஷன் பார்ப்பேன், எங்கெங்கிருந்தோ இன்ஸ்பிரேஷன் எடுப்பேன். அதை பத்தி இப்ப நான் காட்ட போறேன். அப்படி இன்ஸ்பிரேஷன்ஸ் வந்து கிடைக்கல, எனக்கு வந்து கிரியேட்டிவிட்டி வரல, எனக்கு என்ன பண்ண தெரியல அப்படின்னா போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ண மாட்டேன். விட்டுட்டு போய் என்ன பண்ணுவேன்னா படுத்து தூங்கிடுவேன், இல்லைன்னா போய் கேம் விளையாடுவேன், இல்ல டிவி பார்ப்பேன், இல்லைன்னா வந்து சாப்பிடுவேன்.
எனக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஸ்வீட் நான் நிறைய சாப்பிடுவேன். யூஸ்வலாவே ஸ்வீட் நீங்க கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிங்க. இந்த மாதிரி இந்த டைம்ல ஸ்டக் ஆறீங்க அப்படின்னா மேபி ட்ரை பண்ணி பாருங்க. சில ஸ்வீட் பிடிக்காம இருக்கலாம். சாக்லேட்ஸ் இல்ல ஸ்வீட்ஸ் ஏதாவது கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க. அது உங்களுக்குள்ள மேபி அந்த அந்த தாட்டை மாற்றும். உங்களுக்குள்ள இன்னும் கொஞ்சம் உங்களை எனர்ஜைஸ் பண்ணும். கொஞ்சம் என்ன எனர்ஜி ஆவீங்க. ஸோ அந்த மாதிரி உங்களை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. அது திங்க் பண்ணியாகணுன்றத மட்டும் பண்ணாம போய் ரிலாக்ஸ் பண்ணுங்க, ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்ட் எடுக்கிறதுன்றது உங்களோட கிரியேட்டிவ் திங்கிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கான ரொம்ப முக்கியமான ஒரு வேலை. ஸோ ரெஸ்ட் எடுக்க தயங்காதீங்க. ஸோ டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, இருக்கிறவங்க கிட்ட கத்துக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க, பண்ணிக்கிட்டே இருங்க, திரும்ப திரும்ப பண்ணி பாருங்க. புதுசா ஒரு ஆர்ட் ஃபார்ம் கத்துக்க ஆரம்பிங்கல்ல, நீங்க இருக்க ஆர்ட் ஃபார்ம் ஏதோ ஒரு ஆர்ட் ஃபார்ம் உங்களுக்குள்ள இருக்கும், நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த ஆர்ட் ஃபார்ம் வந்து திரும்ப திரும்ப பண்ணுங்க. அதுக்கும் டிசைன்ஸ்க்கும் சம்மந்தமே இல்லாம இருக்கும், அதை பத்தி வரி பண்ணாதீங்க. ஏதோ ஒரு ஆர்ட் ஃபார்ம் வந்து ஆர்ட் ஃபார்ம்குள்ள உங்களை உட்படுத்திக்கோங்க. அண்ட் ஃபைனலி வந்து ரெஸ்ட் எடுங்க. டோன்ட் ஸ்ட்ரெஸ் யுவர் செல்ஃப் டூ மச். ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டோம்னா நம்மளால கண்டிப்பா செய்யவே முடியாது. அதனால அது அவ்வளவு போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க பிலீவ் பண்ணணும். பிலீவ் தட் யூ ஆர் அ கிரியேட்டிவ் பர்சன். உங்களால அதை பண்ண முடியும்னு பிலீவ் பண்ணுங்க. பிகாஸ் இப்ப நான் முதல்ல கேட்கும் போது நிறைய பேர் வந்து யாரு கிரியேட்டிவ் பர்சன் அப்படின்னும் போது நீங்க நிறைய பேர் வந்து பிலீவ் பண்ணீங்க. அந்த பிலீவ் வந்து நமக்குள்ள இருக்கும். உங்களை நீங்க நம்பாம விட்டீங்கன்னா யார் உங்களை நம்புவா அப்படின்ட்டு ஒரு நாள் நான் கேலண்டர்ல படிச்சேன். அன்னையில இருந்து நான் என்ன நம்ப ஆரம்பிச்சிட்டேன். 8வது படிக்கும் படிச்சேன். நான் முதல்ல என்ன வந்து நான் மதிக்க ஆரம்பிச்சேன். ஸோ அது மாதிரி உங்களை நீங்க மதிக்க ஆரம்பிங்க. உங்களை நீங்க வந்து ஒரு நான் கிரியேட்டிவான பர்சன் தான், எனக்குள்ள கிரியேட்டிவிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம திங்க் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் அதே மாதிரி அப்போ திங்க் பண்ண ஆரம்பிச்சு உங்களுடைய யூனிக்னஸ் யோசி. நார்மல் பர்சனும் கிரியேட்டிவ் பர்சனும் திங்க் பண்ணக்கூடிய வித்தியாசம் தெரியுமா? பார்க்கக்கூடிய வித்தியாசம் என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிள். நார்மல் பர்சன் ஒரு பொருளை நார்மலா பார்ப்பான், கிரியேட்டிவ் பர்சன் அதாவது வேற மாதிரி பார்ப்பான், அவ்வளவுதான். ஸோ திங்க் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் அப்படின்ற. இப்ப நான் இதை காட்டுறேன், இந்த பாட்டில் காட்டுறேன். இப்ப இந்த பாட்டிலை பார்த்தோன்னே இந்த பாட்டிலை காட்டுறேன், இவ்வளவுதான் நான் காட்டுறேன். இதை காமிச்ச உடனே உங்க மைண்ட் இப்போ என்ன தோணுது? உங்க மைண்ட்ல இப்ப என்ன தோணுது? யாராவது இப்ப பதில் சொல்லலாம்? 2-3 பேர் டக்குன்னு வந்து குயிக்கா பதில் சொல்லலாம். டைம் ஆயிடுச்சு. இது ஒரு பாட்டில், கூல்ட்ரிங்க் பாட்டில், எம்டி பாட்டில், காலி பாட்டில், இது எதுவுமே கிடையாது. இதை பார்த்தோன்னே உங்களுக்குள்ள என்ன தோணுது? எனக்கு அந்த கலர் அட்ராக்ட் பண்ணுது. கலர். ஓகே, கலர் அட்ராக்ட் பண்ணுது. லுக் கலர்ஃபுல். ஓகே ஓகே, என்ன தோணுது? வேற என்ன தோணுது? எனக்கு அந்த பாட்டிலோட வந்து பிடிச்சிருக்கு. என்ன பிடிச்சிருக்கு? அந்த பாட்டிலோட டிசைன். அந்த ஹோல்ட் பண்றதுக்கு கேப் அதெல்லாம் கொடுத்திருக்காங்க. சோ அது ஓகே ஓகே, வெரி குட். சரி, ஓகே. இப்போ நான் ஒன்னு சொல்லுவேன், அத சொன்ன உடனே கண்டிப்பா அது நிறைய பேரோட மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆன விஷயமா இருக்கும். எத்தனை பேருக்கு மேக் யாழ்னி யூ காட் மை பாயிண்ட். நான் அப்ப ஏதாவது சொல்லுவாங்க, எத்தனை பேருக்கு வந்து இதை பார்த்தோன்னே இதை கட் பண்ணி ஏதாவது கிராஃப்ட் பண்ணணும்னு தோணுச்சு? எனக்கு ஆக்சுவலா எடுத்தோடனே இது தோணுது வந்து இதுல ஏதாவது செடி நட்டு வைக்கலாமா அப்படின்னு தோணுச்சு. ஏதாவது இல்லைன்னா இது வந்து பென்சில் ஸ்டாண்டா மாத்தலாமா, இல்லைன்னா வந்து இதை தூக்கி யாரையாவது கோவம் வரும்போது யாரையா தூக்கி அடிக்கலாமா, அடிக்கிறதுக்கு வச்சுக்கலாமா அப்படின்லாம் தோணும். ஏதாவது வேற மாதிரி யோசிக்கும். இப்ப வந்து யாழ்னி கூட அதான் சொல்லியிருக்காங்க, ஏதாவது கிராஃப்ட் வந்து பண்ணலாம், ஏதாச்சும் ஃப்ளவர்ஸ் பண்ணலாம், ஃப்ளவர் வேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து அவங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு சொன்னாங்க. யா, we need to think out of the box. So normal people என்ன தோணும்? அது காலி பாட்டில்ப்பா, அவ்வளவுதான். அதே நம்ம இப்போ இங்க கிரியேட்டிவா திங்க் பண்ண உங்க எல்லாருக்குமே ஒவ்வொரு பாயிண்ட் தோணுச்சுல. சோ அப்படி தோணணும். ஒவ்வொரு பொருளை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அதோட வேற ஒரு பெர்ஸ்பெக்ஷன் தோணும். இதை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கும். இனிமே நீங்க பாக்குற ஒவ்வொரு விஷயத்திலையும் இதுக்கு வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குமே, இதை வந்து வேற மாதிரி பயன்படுத்த முடியுமே அப்படின்னு திங்க் பண்ண ஆரம்பிங்க. அந்த பிராக்டிஸ் வந்து உங்களை வந்து உங்களோட கிரியேட்டிவிட்டியை பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணும். ஏன் வந்து இது வந்து டிசைன்ல எங்க அப்ளை ஆகும் அப்படின்னு நான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பாக்ஸ் இருக்கு. இந்த பாக்ஸை நீங்க பாப்பீங்க. பார்க்கும்போது எல்லாருக்கும் என்ன தோணும்? ஒரு காலி எம்டி பாக்ஸ் அப்படின்னு தோணும். அகைன் வந்து யாழ்னிக்கு கூட இதுல இருந்து ஒரு கிராஃப்ட் பண்ணலாம்னு தோணிருக்கலாம். நிறைய பேருக்கு வந்து வேற ஒரு ஐடியாஸ் தோணிருக்கும் கண்டிப்பா. பட் இப்போ இதுல ஐடியா சொன்னதா அந்த ஐடியா வச்சுப்போம். அதே மாதிரி இப்ப என்ன பண்ணுவோம், நம்ம டிசைன் பண்ண போகும்போது காயத்ரி சொன்னாங்க கலர் எஃபெக்ட் அப்படின்னாங்களா அதுல. அதே மாதிரி எனக்கு என்ன தோணும்,
ஓகே. இந்த டெக்ஸ்சர் வச்சு இந்த அந்த நம்ம பாக்ஸ்ல வந்து ஒரு டெக்ஸ்சர் பார்த்தோமே, அந்த பாக்ஸ வச்சு நம்ம வந்து ஒரு டெக்ஸ்சர் அந்த பாக்ஸ் மாதிரி ஏதாவது பண்ணலாமே, டிசைன்ல டெக்ஸ்ட வந்து பாக்ஸ் மாதிரி காட்டலாமே அப்படின்னு ஏதாவது தோணும். அப்படி நம்ம பாக்குற ஏதோ ஒரு இன்ஸ்பிரேஷன், ஏதோ ஒரு கிரியேட்டிவான விஷயம் கண்டிப்பா நம்ம டிசைன்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால வந்து கிரியேட்டிவா திங்க் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் இப்போ நான் வந்து எப்படி என்னோட கிரியேட்டிவிட்டிக்கான என்னோட டிசைன் பண்ணும்போது எப்படி நான் என்னோட கிரியேட்டிவிட்டிக்கு நான் போறேன் அப்படின்றத நான் இந்த ஸ்கிரீனை ஷேர் பண்ணி காட்டுறேன். நான் பார்க்கக்கூடிய ரெஃபரன்ஸ் எப்படி எடுக்கிறேன் அப்படின்றத ஷேர் பண்றேன். ஒரே நிமிஷம். ஓகே, ஸோ இப்போ இதெல்லாமே என்னோட பின்ஸ். ஆக்சுவலா நான் பின்ட்ரெஸ்ட் வந்து அதிகமா யூஸ் பண்ணுவேன். எனக்கு பின்ட்ரெஸ்ட் வந்து பயங்கர இன்ஸ்பிரேஷன் கொடுத்துருக்கு. ஸோ இங்க வந்து நான் நிறைய பிக்சர்ஸ் வந்து நிறைய இன்ஸ்பயர் ஆவேன். ஸோ இப்போ இங்கெல்லாம் பார்க்கும்போது நிறைய இன்ஸ்பிரேஷன்ஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு பிக்சர் பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு அது பிடிச்சிரும் ஏதோ ஒரு வகையில. இப்போ நான் இந்த பிக்சர் பார்க்குறேன், இப்போ நீங்க பாக்குறீங்க, அப்ப கண்டிப்பா வந்து எப்படி நம்ம அந்த வாட்டர் பாட்டில பார்த்தோமோ அந்த மாதிரி இந்த பிக்சர் பார்க்கும்போது உங்களுக்கு தோணும், இந்த பிக்சர்ல வந்து ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு தோணும். இதுல நிறைய பேருக்கு உடனே டக்குன்னு வந்து கலர்ஸ் சூஸ் பண்ணிருப்போம். வா, அந்த ப்ளூ கலர் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு தோணிருப்போம். அண்ட் அதே மாதிரி வந்து அந்த ஒயிட் கலர் ஷர்ட் வந்து கரெக்டா மேட்ச் ஆகுது எங்க அப்படின்னு தோணிருக்கும். இங்கேயும் நீங்க அந்த மாதிரி விஷயங்களை பார்க்கலாம். ஒரு சைட்ல நம்ம இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா அழகா இந்த ஆங்கிள் போட்டோ எடுத்தா அது நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுதுல, அதுவே ஒரு கிரியேட்டிவிட்டி தான். எப்படி நம்ம பாக்குறோம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப இந்த போட்டோவே ரொம்ப அழகா இருக்கு, அந்த சைக்கிள் ரொம்ப அழகா இருக்குல்ல, இது பழைய சைக்கிள் தான், பார்க்க ரொம்ப அழகா இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம திங்க் பண்ணணும். நம்மளோட கிரியேட்டிவிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய ரெஃபரன்ஸ் போய் பார்க்கணும். நமக்கு எங்கெல்லாம் ரெஃபரன்ஸ் கிடைக்குதோ, எங்கெங்கெல்லாம் பார்க்க முடியுமோ அங்கெல்லாம் போய் பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ எங்கேயாவது ஏதாவது வகையில நீங்க இன்ஸ்பயர் ஆகிட்டே இருப்பீங்க. அது வந்து பார்டர் போடுறதுக்கு யூஸ் ஆகலாம், டெக்ஸ்ட் போட யூஸ் ஆகலாம், கலர்ஸ்க்கு யூஸ் ஆகலாம், கலர் தீம்க்கு யூஸ் ஆகலாம், கலர் காம்பினேஷன் பார்க்க யூஸ் ஆகலாம். ஏதோ ஒரு வகையில இப்ப இதெல்லாமே வந்து கிராஃப்ட்டுக்கும் டிசைனுக்கும் சம்மந்தம் இல்லை. பட் நான் இந்த கிராஃப்ட் ஒர்க்கையும் நான் எடுத்து வச்சிருக்கேன். பிகாஸ் எனக்கு வந்து அங்க வந்து அந்த கலர்ஸ் ஏதோ ஒரு வகையில இன்ஸ்பயர் ஆயிடுச்சு. இல்ல இந்த மாதிரி ஒரு வெக்டார் இமேஜ் வந்து நம்ம வரைஞ்சு போட்டோம்னா இங்கே நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு. இந்த மாதிரி டிசைன் பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுது. அதனால வந்து நீங்க போய் இன்ஸ்பிரேஷன்ஸ் பாருங்க. இன்ஸ்பிரேஷன்ஸ் பார்த்து அதெல்லாம் எடுத்து வச்சுட்டே இருங்க. அதெல்லாம் உங்களோட கிரியேட்டிவிட்டியை வந்து அதிகமா இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கலர் தீம் நீங்க நிறைய எடுத்துக்கலாம். எப்படி வந்து ஒரு டெக்ஸ்ட வந்து இவ்வளோ வேற பெர்ஸ்பெக்டிவ்ல காட்ட முடியுது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இப்ப வந்து இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் டாட்ஸ் அண்ட் லைன்ஸ் தான் இருக்கு. டாட்ஸ், அந்த லைன்ஸ் கர்வி லைன்ஸா இருக்கு. இதை வச்சு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா, இன்ட்ராக்டிவா, ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு ஃபாண்ட் பண்ண முடியுது. இப்போ 5K அப்படின்னு போறதை வந்து நம்ம யூஸ்வலா வந்து சிம்பிளா டைப் பண்ணிட்டு போயிடுவோம். பட் இதே வந்து இப்ப இதுவே ஒரு பெரிய டிசைனா இருக்குல்ல, பயங்கர அட்ராக்டிவா இருக்குல்ல. இதுதான் கிரியேட்டிவ் திங்கிங். நம்ம திங்க் பண்ணணும், அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல திங்க் பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப பாருங்க, இது வந்து நார்மலா இருக்கு, இதுவும் கிரியேட்டிவா தான் இருக்கு. பட் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குல்ல. இது இந்த கிரியேட்டிவோட இது ரொம்ப கிரியேட்டிவா இருக்கு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யா, சோ உங்களுக்கு இதுல தான் டவுட்ஸ் இருக்கா? இது வரைக்கும் பார்த்ததுல தான் டவுட்ஸ் இருக்கா? ஸோ இல்லைன்னா நான் வந்து அடுத்த பாயிண்ட் போயிடுறேன், கலர் தியரிக்குள்ள போயிடுறேன். குயிக்கா கலர் தியரி மட்டும் நான் முடிச்சிடுறேன். நோ ப்ரோ, ஓகே. ஸோ கிரியேட்டிவிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எந்த அளவுக்கு வந்து டிசைன் சென்ஸ் இம்பார்ட்டனோ அந்த அளவுக்கு வந்து கிரியேட்டிவிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். திங்க் பண்ணிட்டே இருங்க. ஸோ இப்போ நான் கலர் தியரிக்கு வரேன். ஸோ கலர் தியரின்னு வரும்போது நான் ரொம்ப பேசிக்காக தான் இப்போ ஆரம்பிக்க போறேன். பிகாஸ் கலர் தியரியுமே நானுமே கத்துக்கிட்டது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், லைக் ஒர்க் பண்ணும்போது ரெஃபரன்ஸ் பார்க்கும்போது நிறைய கலர் தியரியில நிறைய விஷயத்த பார்த்து கத்துக்க ஆரம்பிச்சிட்டேன்.
ஸோ அப்படி வந்து நம்ம நிறைய விஷயத்தை கத்துப்போம். இப்போ உங்களுக்கு நான் வந்து சொல்ல போறது 2 விஷயம். கலர் தியரின்னு வரும்போது ஒன்னு பேக்ரவுண்ட், இன்னொன்னு ஃபோர்கிரவுண்ட். அப்போ அகைன் வந்து இப்போ கலர் தியரி பிக்சர்ஸ் காட்டுறேன். ஓகே, ஓகே. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கலர் எடுத்துப்போம். இப்போ இந்த பிக்சர் எடுத்துப்போம். Let's take this one. இப்போ வந்து பேக்ரவுண்ட் கலர், ஃபோர்கிரவுண்ட் கலர் அப்படின்னா என்னன்னா, இதுல பாத்தீங்கன்னா 2 கலர் இருக்கு மேஜரா. ஒன்னு கிரீனா இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் கலர், ரெண்டாவது ஃபோர்கிரவுண்ட்ல இருக்க அந்த ஆப்ஜெக்ட், அந்த டாக். இப்போ இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, அந்த டாக் இதே இடத்துல யோசிச்சு பாருங்க, பேக்ரவுண்டு ஒயிட்டா இருக்குன்னு வச்சுப்போம். கண்டிப்பா இந்த டாக் வந்து அவ்வளவு ஹைலைட்டடா தெரியாது. அதுக்கு நம்ம வேற மாதிரி லைட்டிங் வைக்கணும், அந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்கு. இதே வந்து வேற கலர் தான் இருக்கு, இதே பிளாக்கா இருக்கணும் போது கொஞ்சம் கான்ட்ராஸ்டா, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், பார்க்கவே வேற மாதிரி இருக்கும். பட் இதே இந்த கலர் பார்க்கும்போது பார்க்க ரொம்ப அழகா பிளசண்டா ஒரு ஃபீல் கிடைக்கல. பார்க்க வைக்கணும். நம்ம பண்ற டிசைன்ஸ்ல ஆடியன்ஸ் வந்து கலர்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. அவங்களை வந்து ஃபோக்கஸ்டா, இப்ப உங்களோட கண் எல்லாமே இந்த நாய் மேலதான் இருக்கும். முக்கியமா நிறைய பேருக்கு இந்த நாயோட சிரிப்பு மேல கூட இருக்கலாம், இல்ல அதோட மூக்கு மேல, கண்ணு மேல இருக்கலாம். பிகாஸ் இங்க கலர் தியரி ரொம்ப அழகா வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஓகே, அண்ட் இங்க பாருங்க, this one. இங்க பாத்தீங்கன்னா, இங்கே அகைன் இங்க வந்து பேக்ரவுண்ட் கலர் பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர், ஒரு பிளாட்டான ஒரு ப்ளூயிஷ் கிரீனிஷ் ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க. எனக்கு பிடிச்ச ஒரு கலரும் கூட இது. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர்கிரவுண்ட் கலர் வந்து ஒரு எல்லோ கலர் யூஸ் பண்ணிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா 2 இடத்துல எல்லோ கலர் யூஸ் பண்ணிருக்காங்க, மேல அண்ட் கீழே. பாத்தீங்கன்னா இப்ப நீங்க இந்த பிக்சரை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஹைலைட்டடா தெரியக்கூடிய விஷயம் பேக்ரவுண்ட் கிடையாது. ஹைலைட்டடா உங்களுக்கு தெரியறது ஃபாண்ட், அந்த தாத்தா, இந்த 2 அந்த பிக்சர் அண்ட் இந்த ஃபாண்ட் தான் உங்களுக்கு ப்ராமினென்ட்டா தெரியும். கரெக்ட் தானே? சோ பட் இதே இந்த பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப பளிச்சுன்னு இருக்கு, இல்ல ரொம்ப டல்லா இருக்கு, இன்னும் மட்டமா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்காது. பட் இந்த பேக்ரவுண்ட் சட்டிலா இருக்கும் போது தான், ஆப்டான கலர் வைக்கும் போது தான் நமக்கு ஃபோர்கிரவுண்ட்ல இருக்க பிரைமரி ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ரொம்ப கிளியரா தெரியும். ஸோ அதனால வந்து பேக்ரவுண்ட் கலர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெனவர் நீங்க போஸ்டர் டிசைன் பண்ண பிளான் பண்றீங்களோ, அப்போ வந்து பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன் என் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம். ஸோ கலர் தீம் வந்து மாதிரி பிளான் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்றது தான், நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு போஸ்டர் டிசைன் பண்றோம், அது வந்து ஒரு எஜுகேஷன் ரிலேட்டட் போஸ்டர் இல்ல ஃபுட் ரிலேட்டட் போஸ்டர் அப்படின்னா நீங்க சூஸ் பண்ற கலர் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க பாத்துருப்பீங்க, மெக்டியா இருக்கட்டும், கேஎஃப்சியா இருக்கட்டும், அவங்க கலர் தீம் பாத்திருக்கீங்களா? ரெட் கலர்ல இருக்கும். நிறைய ஹோட்டலோட டிசைன்ஸ் எல்லாமே ரெட் கலர்ல தான் இருக்கும். நீங்க பாருங்க, கண்டிப்பா நிறைய பேர் விளையாண்டுருப்பீங்க. சோ எப்படி எங்க இருந்து நம்ம டிசைன்ஸ், இப்ப இதுலயுமே பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல ஒரு பிக்சர் போட்டிருக்கான். அந்த பிக்சரை எப்படி வந்து ஆயிடுச்சிருக்கானா, அந்த பிக்சருடைய ஒபாசிட்டியை கம்மி பண்ணிருக்காங்க. அதாவது பிக்சர் வந்து கொஞ்சம் லைட் ஆக்கியிருக்காங்க. அப்போ முன்னாடி இருக்க ஃபோர்கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் வந்து ரொம்ப பளிச்சுன்னு கிளியரா தெரியுது. பின்னாடி இருக்க பிக்சர் கன்வே பண்ணது இது ஒரு கேம். ஆப்வியஸா அதை பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும் இது ஒரு கேமு, பப்ஜி அப்படின்றது நமக்கு கன்வே ஆயிடும். அந்த கேம்ல என்ன மேட்டர் அப்படின்றத நமக்கு அந்த ஹைலைட்டட் ஃபோர்கிரவுண்ட்ல வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு. கரெக்டா? ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பேக்ரவுண்ட் வந்து பேக்ரவுண்ட் வைக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப கூலா விட்டுறாதீங்க. பேக்ரவுண்டை மாற்றும் போது, பேக்ரவுண்ட் கலரோ பேக்ரவுண்ட் பிக்சரோ நீங்க வைக்கும் போது போஸ்டர் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டா மாறிடும். அண்ட் ஃபோர்கிரவுண்ட் கலர், இப்ப இங்க எல்லோ யூஸ் பண்ணிருக்காங்களா, பேக்ரவுண்ட் கலரோட மேட்ச் ஆகிற கலரா இருக்கணும். இல்ல பேக்ரவுண்ட் கலர் வந்து ஃபோர்கிரவுண்ட் கலர் வந்து ஃபோர்கிரவுண்ட் கலருக்கு பேக்ரவுண்ட் மேட்ச், ரெண்டுத்துக்குமே கான்ட்ராஸ்ட் இருக்கணும். அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கணும். நீங்க ஆப்போசிட் கலர் போடக்கூடாது. எப்படி கலர்ஸ் போடுறதுன்னு டவுட் இருந்துச்சுன்னா ரொம்ப சிம்பிள். நீங்க போடுற ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல இருந்து எடுத்துக்கோங்க. உங்க ஷர்ட் கலர், பேண்ட் கலர், அதுல இருந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். உங்க சுடிதார் டாப் கலர், உங்க பேண்ட் கலர், அந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். உங்க ஃபேஸ் கலர், உங்களோட நெயில் பாலிஷ் கலர், இந்த மாதிரி கூட நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஈஸியா இருக்கும். ஓகே. அண்ட் நான் எங்கெங்கெல்லாம் டிசைன் கலர்ஸ் இன்ஸ்பயர் ஆவேன், இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஃபுட்ல இருந்து இன்ஸ்பயர் ஆகலாம்.
அதே மாதிரி ஒரு நாள் இந்த ஃபுட்டு செய்யும்போது பார்த்தா எனக்கு இந்த கலர்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. வா இந்த ஷைனி க்ளோ இருக்கு, நல்லா இருக்கே அப்படின்னு பிடிச்சிருந்தது. அண்ட் இந்த பிக்சர் பார்க்கும்போது எனக்கு கலர், வா இந்த கலர் தீம் அழகா இருக்கே, ப்ளூ கலர் அண்ட் அந்த ப்ளூ கலர்ல ஒயிட் டெக்ஸ்ட் வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் வருது. இங்க பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் இருக்கு. ஸோ ப்ளூ அண்ட் ஒயிட் வந்து நல்லா போகுமோ அப்படின்னு தோணுச்சு. ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து சில நேரங்கள் தோணும். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா இங்க பயங்கரமா வந்து ஒரு கலர் தீம் யூஸ் பண்ணிருக்காங்க. நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணாங்க. இது வந்து வெக்டார் இமேஜ்னு சொல்லுவாங்க, அப்ஸ்ட்ராக்ட் வெக்டார் இமேஜ். இதெல்லாம் கூட மேபி நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம் அந்த தேடுறதுக்கு. நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணி அப்படின்னு வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்க நமக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு பேக்ரவுண்ட் கலர் யூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு சட்டிலான பேக்ரவுண்ட் கலரு, ஒயிட் கலரு, ஃபோர்கிரவுண்ட் கலர். ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன். இதுல பார்த்தோன்னே நமக்கு அட்ராக்ட் ஆகுறது ரெண்டு விஷயம் தான். ஒன்னு அந்த பர்சன், ரெண்டாவது இந்த டெக்ஸ்ட். வேற எதுவுமே நம்மளை டிஸ்டர்ப் பண்ணல. கரெக்டா நமக்கு கன்வே ஆக வேண்டிய விஷயத்த கரெக்டா கன்வே பண்ணிடுச்சு. ஸோ அதனால பேக்ரவுண்ட் சூஸ் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேக்ரவுண்ட் கலர் சூஸ் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபோர்கிரவுண்ட் கலர் சூஸ் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி பேக்ரவுண்ட், ஒரு டார்க் கிரே பேக்ரவுண்ட் வச்சுட்டு அங்க போயிட்டு பிளாக் கலர் டெக்ஸ்ட கொடுத்து பாருங்களேன். அது வந்து ரொம்ப அது எடுத்து கொடுக்குதா இல்ல ஒயிட் எடுத்து கொடுக்குதா இல்ல லைட் கலர்ஸ் எடுத்து கொடுக்குதான்றத செக் பண்ணி பாருங்க. இது ஒரு நாள் ஒரு கேம் பார்க்கும்போது இதுல இந்த கலர்ஸ் ரொம்ப அட்ராக்டிவா இருந்துச்சு. இந்த மாதிரி இடத்துல நீங்க இன்ஸ்பயர் ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இவரோட ட்ரெஸ்ல ஒரு கலர் தீம் இருக்கு பாருங்க, எல்லோ அண்ட் கிரீன் அண்ட் எல்லோ அண்ட் ஐவரி. இந்த காம்பினேஷன் நல்லா இருக்கு அப்படின்னு தோணும். ஸோ அந்த மாதிரி நீங்க இன்ஸ்பயர் ஆகலாம். எங்கெங்க வேணாலும் கலர் தீம்க்கு இன்ஸ்பயர் ஆகலாம். இங்க இப்படி வந்து நீங்க கலர் தீம்ஸ் பார்த்து எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு இதுல வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். சில பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கலர் தீம் அப்படின்றது ஒரு வாஸ்டான ஒரு சப்ஜெக்ட். அந்த வாஸ்ட் சப்ஜெக்ட் கூட நம்ம ஃபியூச்சர்ல போகலாம். மேபி நீங்க தனியா வந்து கேட்டு கத்துக்கலாம். அது வந்து ரொம்ப பெரிய பெரிய விஷயங்களா அதுல இருக்கு. அண்ட் அதோட ரொம்ப ரொம்ப ஈஸியா நான் ரெக்கமெண்ட் பண்ற விஷயம்னா, நீங்க இன்ஸ்பிரேஷன்ஸ் பாருங்க. அந்த இன்ஸ்பிரேஷன்ஸ்ல இருந்து நீங்க ஒர்க் பண்ணும் போதே உங்களுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து தெரிஞ்சிடும். ஸோ நிறைய இன்ஸ்பிரேஷன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய இனிமே பார்க்குற எல்லாத்துலயுமே வந்து நீங்க பார்க்க வேண்டியது ஒண்ணு, இருக்கக்கூடிய கலர் தீம் பாருங்க, என்ன கலர்ஸ் இருக்குன்றத பாருங்க. ரெண்டாவது, அந்த பொருளை வேற எப்படி கிரியேட்டிவா வைக்கிறது அப்படின்றத பாருங்க. எப்படி இதை வந்து கிரியேட்டிவா வச்சிருக்கலாம், இதை வந்து வேற மாதிரி எப்படி பார்க்கலாம் அப்படின்றத பாருங்க. மூணாவது, இந்த விஷயத்த நான் டிசைனா பண்ண இன்னும் வேற எந்த மாதிரி பண்ணிருப்பேன், இந்த விஷயத்த நான் டிசைன்ல யூஸ் பண்றேன்னா எப்படி யூஸ் பண்ணுவேன், இவன் எப்படி இந்த டிசைனை யூஸ் பண்ணிருக்கான் அப்படின்னு அந்த டிசைன் சென்ஸா யோசிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து ஒரு பையன் ஒருத்தர் சொன்னாரு, இந்த பாட்டில பிடிக்கிறதுக்கு ஒரு இடம் வச்சிருக்கான், இந்த பாட்டில இந்த இடத்துல வந்து ஸ்டிக்கர் வச்சிருக்கான் அப்படின்றதெல்லாம் வந்து எப்படி அவன் பிளேஸ் பண்ணிருக்கான் அப்படின்ற இன்ஸ்பிரேஷன். நம்ம அந்த பிளேஸ்மெண்ட்லாம் கூட நம்ம பார்த்துக்கலாம். நிறைய விஷயத்த எப்படி அவன் டிசைன் பண்ணிருக்கான்ற இன்ஸ்பிரேஷன்ஸை நம்ம எடுத்துக்கலாம். இதே நான் பண்ணனா எப்படி பண்ணுவேன் அப்படின்றத யோசிப்பாங்க. இனிமேல் நீங்க வெளில போகும்போது எங்க போனாலும் எதை பார்த்தாலும் அதை போஸ்டராவே, அதை ஒரு டிசைனாவே பாருங்க. நீங்க ஒரு டிசைனர், இந்த டிசைனை நான் பண்ணியிருந்தா எப்படி பண்ணுவேன் அப்படின்னு பார்க்க ஆரம்பிங்க. கிரியேட்டிவா பார்க்க ஆரம்பிங்க. அண்ட் கலர் தீம் பார்க்க ஆரம்பிங்க. அங்க வந்து பார்த்து இன்ஸ்பிரேஷன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டே இருங்க. அண்ட் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள ஒரு பெரிய சேஞ்ச் உங்களோட டிசைன்ல வந்து சீக்கிரம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நீங்க கலர் தீம் வச்சுட்டு எனக்கு போஸ்டர் மேக்கர்லயோ இல்ல பென் அண்ட் ஸ்கெட்ச் பேப்பர் அந்த ஸ்கெட்ச்லயோ உங்களோட நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் உங்களோட கம்ப்ளீட் நேமோ இல்ல உங்களோட நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டரையோ எனக்கு டிசைன் பண்ணி எனக்கு போட்டோஸ் அனுப்பி விடுங்க. ஸோ யாரோட டிசைன் வந்து உங்க டிசைன்ஸ் எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். கலர் தீம் கத்துருக்கீங்க, கிரியேட்டிவிட்டி பத்தி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஓகே, அசோக் ராஜன், நீங்க உங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கீங்க, அதை கொஞ்சம் எடுத்துக்கிட்ட முடியுமா? ஏதாவது காட்ட போறீங்களா அசோக் ராஜன்? தேங்க்யூ. ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு சிம்பிள் ஈஸி அட்வைஸ். ஸோ நீங்க வந்து இந்த 3 விஷயத்த பாருங்க. அண்ட் வந்து உங்களோட நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர்ல கலர் தீம் அண்ட் கிரியேட்டிவிட்டி வச்சு டிசைன் பண்ணி எனக்கு அனுப்பி விடுங்க. அது போட்டோஷாப்பா இருக்கலாம், இல்ல பவர் பாயிண்டா எந்த டிசைனிங் அப்ளிகேஷனா இருக்கலாம், இல்லைன்னா வந்து பேப்பர் பென்ல கூட வரைஞ்சி எடுத்து அனுப்பிவிடலாம். ஸோ அதை எடுத்து எனக்கு அனுப்பி விடுங்க. அண்ட் செஷன் முடிக்கிற பண்ணி எங்க அனுப்பியிருக்கீங்க? வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்கேன், செக் பண்ணுங்க. ஓகே.
வா, ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப பண்ணீங்களா? ஆமாம் ப்ரோ. வா, இன்ட்ரெஸ்டிங். நான் மத்தவங்களுக்கு காட்டுறேன். ஓகே. சோ அது ஏனேமா நான் தலைகளை பார்க்கணும். ஆமாம் ப்ரோ. தேங்க்யூ சோ மச். அழகா இருக்கு. இது இப்ப வரைஞ்சீங்களா? யா ப்ரோ, இன்னும் முடிக்கல ஃபுல் இமேஜ். பாதி வரைஞ்சிட்டு இருந்தேன், அதுக்குள்ள கிளாஸ் ஆரம்பிச்சிருச்சு. ஓகே ஓகே ஓகே. சான்ஸ் இல்ல. ரொம்ப அழகா இருக்கு. ஓகே. வாவ். உங்களோட கலர் டீம் ரொம்ப அழகா இருக்கு. சோ உங்களுக்கு இதுல வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க வந்து இப்போ நான் செஷன் முடிச்சுக்கிறேன். அண்ட் வந்து இன்னொரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து 2 செஷன் இருக்கு. அடுத்ததுன்னா கம்மிங் ஃப்ரைடே, அடுத்த ஃப்ரைடேவும் அதுக்கு அடுத்த ஃப்ரைடேவும் செஷன் இருக்கு. அதுல வந்து போட்டோஷாப் பத்தி பார்க்க போறோம். போட்டோஷாப்ல எப்படி டிசைன் பண்றது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். அண்ட் கடைசி செஷன்ல வந்து போட்டோஷாப்பை வச்சு போஸ்டர் மட்டும் டிசைன் பண்ண முடியாது, கிராஃபிக் டிசைன் பண்ண போறோம். அது போக இன்னும் நான் 3 விஷயம் பண்ண போறோம். ஆல்பம் டிசைனிங் எப்படி பண்ணலான்ற ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்க போறேன். அண்ட் டிஜிட்டல் ஆர்ட் எப்படி பண்ணலான்ற இன்ட்ரடக்ஷன் கொடுக்க போறேன். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து பேசிக்கான வெப்சைட் டிசைனிங் எப்படி பண்றதுன்றத சொல்லி தர போறேன். பேசிக், வெரி பேசிக். இது எல்லாத்தையும் வந்து ஒரு பேசிக் குயிக்கா தான் கொடுக்க போறேன். பிகாஸ் நம்ம இருக்கிறது ஷார்ட் டைம் தான் இருக்கும். அண்ட் உங்களுக்கு யாருக்காவது வந்து இன்டென்சிவா என்கிட்ட நீங்க கத்துக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா, நான் இப்போ நெக்ஸ்ட் வீக்ல வந்து நான் மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் ஆரம்பிக்க போறேன். இண்டிபெண்டன்ட் செப்பரேட்டா டிசைனிங்காகவே. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து உங்களுக்கு வந்து ரெகுலரா வந்து போட்டோஷாப் ஆர் டிசைனிங்க்கு வந்து உங்களுக்கு கைட் பண்ணலாம் அப்படின்னு யாரா இன்ட்ரெஸ்டா இருக்குமோ என்ரோல் ஆகிறாங்களோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், சொல்லித்தரலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ முந்தானத்து ஒருத்தர் என்ரோல் ஆனாரு. ஸோ யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்க வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். நான் ரொம்ப அதிகமாக சார்ஜ் பண்ண போறது இல்லை இருக்கு. ஸோ நீங்க வந்து அந்த விஷயத்தை நான் ரொம்ப கண்டினியூஸா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 to 3 months வந்து உங்களுக்கு வந்து அதுக்கு நான் கண்டிப்பா அசோக் கண்டிப்பா சொல்லித்தரேன். ஸோ உங்களுக்கு வந்து நான் அதை பத்தி உங்களுக்கு கூட நிறைய விஷயம் ஷேர் பண்ணுவேன், நிறைய சொல்லித்தர முடியறதுனால. ஓகே. ஸோ யாருக்கா இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க என் கூட வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணலாம், என்கிட்ட நீங்க பேசலாம். மேபி சாட் பாக்ஸ்ல என்னோட நம்பர் வந்து விக்னேஷ் நம்பர் மட்டும் கொஞ்சம் அதில் போட்டு விட்டுருங்க. ஸோ இப்போ செஷன் பத்தி ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க சொல்லலாம், நான் அதை கிளியர் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் செஷன் வந்து எண்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இதுக்கும் போனதுல ஏதாவது டவுட்ஸ் தான் நீங்க கேட்கலாம். ஹலோ அண்ணா. சொல்லுங்க. நான் இது போட்டோஷாப் எக்ஸ்பிரஸ் இருக்குல்லண்ணா, அதுல நம்ம போஸ்டர் டிசைன் பண்ண முடியுமா? நான் இப்ப இந்த செஷனுக்கு ஒரு போஸ்டர் பண்ணிருந்தேன், பாத்தீங்களா? பாத்திருந்தேண்ணா. அது நான் போஸ்டர் PSX தான் பண்ணிருந்தேன். போட்டோஷாப் எக்ஸ்ல தான் பண்ணிருந்தேன், போன்ல தான் பண்ணேன். பிகாஸ் என்னோட லேப்டாப் ரிப்பேர் ஆயிடுச்சு லாஸ்ட் மினிட்ல, நான் எதுவும் பண்ண முடியல. ஸோ ரொம்ப குயிக்கா பண்ணனால அதில் தான் பண்ண வேண்டியது. பண்ணலாம். டைப்போகிராஃபி பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க ரொம்ப அழகா பண்ணலாம். ஓகேண்ணா. ஓகே. தேங்க்ஸ். அதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க என்கிட்ட கேளுப்பா. அது எப்படி அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணணும்னா நான் சொல்லி தரேன். அது மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. கண்டிப்பா. இது போட்டோ ஓகேண்ணா. ஃப்ரீயா இருக்கும்போது நான் கால் அப்புறமா கேக்குறேன். ஓகேப்பா. ஓகே. ஓகே, வேற டவுட்ஸ் இருக்காக்கா? எனி டவுட்ஸ்? பார்ட்டிசிபென்ட்ஸ் உங்களுக்கு யாருக்காவது டவுட் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். அண்ட் ராகுல் சார், நீங்க மைக்கை அன்மியூட் பண்ணிருக்கீங்க. ஸோ டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். ஓகே. சோ அசாம் அப்ப டவுட்ஸ்லாம் சொல்லுங்க. டிசைன்ஸ் நம்ம கலர் சூஸ் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி சூஸ் பண்ணி இப்போ ஃபிளாட் டிசைனுக்கும் நம்ம நார்மலா யூஸ் பண்ற கலர்ஸ்க்கும் எப்படி நம்ம சூஸ் பண்ண?
சொல்லு ராகுல், சவுண்டா சொல்லு. நம்ம ஃபிளாட் டிசைன் கலர்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல சார். இப்போ ஃபிளாட் டிசைன் கலர்ஸையும் மற்ற கலர்ஸையும் கலர்க்கெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஒரு டிசைன் கொடுத்தா அது நல்லா வருமா? ஃபிளாட் கலர்ஸ்க்கும் நார்மல் கலர்ஸ்க்கும். இப்போ ஃபிளாட் கலர்ன்றது சொல்றதுக்கே வந்து ரீசன் என்னன்னா, நம்ம அந்த கலர்ஸை கிரேடியண்டா யூஸ் பண்ண மாட்டோம். அதுதான் ஃபிளாட் கலர்ஸ். இங்க பண்ணிருக்கோம் பின்னாடி இருக்க போஸ்டர்ஸ் எல்லாமே வந்து ஃபிளாட் கலர் போஸ்டர்ஸ் தான். அண்ட் ஃபிளாட் கலர்னும் போது நம்ம நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணலாம். அதான் கேட்க வர, நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ண முடியுமா? யூஸ் பண்ணலாம். பட் பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்கா இல்லாம இருக்கும். ஒரே பிளைன் பேக்ரவுண்ட் இருந்தா ரொம்ப ஈஸியா இருக்கும். நிறைய டைப்போகிராஃபி ரெஃபரன்ஸ் போய் பாத்தீங்கன்னா வச்சுக்கேன், நான் முடிச்சதுக்கு அப்புறம் இல்ல இன்னைக்கு நைட் செஷன்ல வந்து உனக்கு காட்டுறேன், அதை பத்தி பேசுவேன். சப்போஸ் இந்த செஷன் வந்தீங்கன்னா நான் சொல்லி தரேன், காட்டுறேன். சரிங்க. அந்த அம்பேத்கர் போட்டோ காமிச்சல, ஆமா ஆமா, அதுல பாத்துருப்பேன் நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. அது ஃபிளாட் கலர்ஸ் தான். அது வந்து எல்லாமே ஃபிளாட் கலர்ஸ் தான். அது வந்து வேற மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கும், வேற ஒரு ஃபீல் கொடுக்கும் நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணும்போது. ஓகே, தேங்க் யூ ராகுல். வேற டவுட்ஸ் இருக்கா? இருக்கு ராகுல். தேங்க் யூ சார். இருக்குப்பா. ஓகே, வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இல்ல நம்ம செஷன் எண்ட் பண்ணிக்கலாம். Thanks for the session, Anna. It was very useful and helpful. Thank you so much, pa. Okay. Okay, doubts எதுவும் இல்ல அப்படின்னா நான் வந்து செஷன் இங்க எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செஷனுக்கு சப்போர்ட் பண்ண ஏஹெச்பிக்கு தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அண்ட் விக்னேஷ் நீங்க டேக் ஓவர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் விக்னேஷ். தேங்க்யூ. ஆக்சுவலாக நாங்கள் தான் வந்து உங்களுக்கு தேங்க் பண்ணணும். ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ரொம்ப எனக்கு புதுசாக இருந்தது இந்த செஷன். உண்மையில் நான் வந்து உங்கள் டிசைனிங் கிளாஸ் வந்து இன்னைக்கு தான் வந்து அட்டன் பண்ணுற வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ இந்த செஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் செஷனுக்கும் நானும் வந்து ஈகராக வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். பார்ட்டிசிபென்ட்ஸ், இது எங்களோட சாட் பாக்ஸ் லிங்க் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கையும் நான் இந்த வாட்ஸ்அப் லிங்க் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கையும் வந்து சாட் பாக்ஸில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ யாருக்கா ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்களும் ஜாயின் பண்ணலாம். இதே மாதிரி ஒரு செஷன் எடுக்கணும்னு நினச்சிங்கனாலும் எடுக்கலாம். அதே மாதிரி ஒருவேளை உங்கள் ஃப்ரெண்ட் இதே மாதிரி எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாருன்னா அவருக்கும் நீங்கள் இதை ஷேர் பண்ணலாம். ஸோ யா, தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார். அண்ட் சார் லாஸ்ட்டாக ஒரு சின்ன ஒரு ஃபீட்பேக் மட்டும். சொல்லுங்க. எஸ் சார், இப்போ இந்த நாலேஜ் எங்ககிட்ட ஷேர் பண்ணதுனால நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு உங்கள் ஃபீட்பேக் மட்டும் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம். ஓகே. ஸோ நான் எப்படி ஃபீல் பண்றேன் அப்படின்னா, லைக் இது என்னோட 3வது செஷன் அப்படின்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கனெக்டோட ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஸ்டார்டிங் செஷனோட இன்னைக்கு செஷன்லாம் நான் ரொம்ப கம்ஃபர்டபுளா ஹாப்பியா ஃபீல் பண்றேன். பர்சனலி எனக்கு வந்து நிறைய ஷேர் பண்றதுக்கான ஒரு ஸ்பேஸ் இந்த மாதிரி நான் ஃபீல் பண்றேன். லைக் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நிறைய பேர்கிட்ட போய் ஷேர் பண்றதுக்கு ரொம்ப சரியான பிளாட்ஃபார்ம் இருந்துச்சு. அண்ட் இங்க வரக்கூடிய பீப்புள் லைக் ரொம்ப 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 ஃபோக்கஸ்டான பீப்புளா இருக்காங்க. லைக் வந்து ஸ்டார்டிங் 1.5 மணி நேரமா இருந்தாலும் ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் அந்த பீப்புளை வந்து இருந்து அந்த செஷனை ஃபுல்லா கவனிக்கிறவங்க மாதிரி இருக்காங்க. ஸோ அப்போ சொல்லித்தர ஏதோ ஷேர் பண்ண வர எனக்குமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. லைக் ஒரு மோட்டிவேஷனலா இருக்கு. அண்ட் நான் இன்னொரு விஷயம் சொன்னேன்னா, என்ன மாதிரி நிறைய பீப்புளுக்கு வந்து டீச்சிங் அண்ட் ஷேரிங்க்கு வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் இருக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஏஹெச்பி. முடிச்சிட்டேன் விக்னேஷ். சாரி, மியூட் பண்ணிட்டு பேசிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஆக்சுவலாக எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ரொம்ப டவுட்ஸையும் வந்து கிளாரிஃபை பண்ணியிருந்தோம். 7:30க்கு வந்து செஷன் முடிக்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ 7:40 ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து கொஞ்சம் ரஷ் பண்ணுறேன். ஐம் சாரி. அண்ட் வேற யாருக்கும் எதனா பேசணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் டவுட்ஸை கேட்கலாம். இல்லை சார் நீங்கள் எதாவது சொல்லணும் அப்படின்னாலும் சொல்லலாம். இல்லை நான் என் பண்ணுறதுனால பண்ணலாம். ஓகே, நீங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்தா என்கிட்ட கேட்கலாம். இல்லைன்னா வந்து நீங்க டவுட்ஸ் எதாவது இருந்தாலும் நீங்க என்கிட்ட தனியா கூட கேட்கலாம். அண்ட் இப்போ சிலர் எனக்கு போட்டோஸ் அனுப்ப ஆரம்பிச்சிருக்கீங்க. தேங்க்யூ, வெரி குட், நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. நான் இப்போ செஷன் முடிச்சுட்டு கம்ப்ளீட் எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்குறேன். அண்ட் அதே மாதிரி டைம் அதிகமாயிடுச்சு. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இருந்தா நீங்க எனக்கு தனியா கூட அனுப்புங்க. ஓகே ஓகேண்ணா. இது மோகன் அண்ணனோட நம்பர் வந்து சாட் பாக்ஸ்ல போட்டிருக்கோம். ஸோ யாருக்கா வேணும்னா கூட நீங்க அந்த நம்பரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேண்ணா. I'm not able to hear you. Session Dishan. Okay, so thank you so much
ஸோ எல்லாரும் பேஷன்ஸா இருந்து எல்லாரும் செஷனை கவனிச்ச எல்லாருக்கும் நன்றிகள். அடுத்த செஷனுக்கு வாங்க. அடுத்த செஷன் வந்து எல்லாரும் லேப்டாப்போட வர முடிஞ்சா வாங்க. மேபி சொல்ல ஒர்க் பண்ண வாய்ப்பு இருக்கு. இல்ல வந்து முடிஞ்சா போட்டோஷாப் டவுன்லோட் பண்ண முடிஞ்சா டவுன்லோட் பண்ணிட்டு வாங்க. இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க வந்து பார்த்துட்டு ஒரு வீடியோ மாதிரி பார்த்துட்டு போயிடலாம், நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். நன்றி.